யூடியூபர்ஸ் குறிப்பா எங்கள மாதிரி ஆட்கள் எல்லாம் தம்ப்நெயில்ல அடிக்கடி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இந்த படத்தை பார்க்கலனா இழப்பு உங்களுக்கு தான், சாவதற்குள் பார்க்க வேண்டிய படம்னு. ஒன்று ரெண்டு சுமாரான படங்களுக்கு கூட உணர்ச்சப்பட்ட அந்த மாதிரி டைட்டில கொடுக்கறது உண்டு. ஆனா இந்த மாதிரி டைட்டில்களுக்கு 100% 100% தகுதியான ஒரு படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த படத்தை ரொம்ப காலமா சில பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. எ டைம் டு கில்ங்கிறது படத்தோட பேரு. படம் ரிலீஸ் ஆனது மேபி நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். அதனாலேயே என்னவோ இந்த படத்தை பார்க்காம பேசாம தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு மண்டை காஞ்சி போய் ஒரு நல்ல படத்தை தேடுவேன்னு தேடி பார்த்து எதுவுமே கிடைக்காம அப்புறம் கமெண்ட்டை புரட்டி பார்த்துட்டு இந்த படம் இன்னொரு 4-5 படத்தோட ட்ரெய்லரை பார்த்தேன்னு வைங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர்ல ஒரு கோர்ட்ல ஒருத்தர் வாதாடுற அந்த காட்சியை பார்த்து சரி இந்த படத்தை பார்க்கலாமேன்னு முடிவு பண்ணி பார்த்தேன். பார்த்த பிறகுதான் நான் சொன்ன இந்த இன்ட்ரோக்கும் இந்த தம்ப்நெயிலுக்கும் தகுதியான படம்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் பாருங்க, டெஃபினட்டா இப்ப நீங்க பார்க்க போற இந்த ஒரு மணி நேரமோ இல்ல 1.5 மணி நேரமோ ஒர்த்தா இருக்கும். ஸ்டோரிக்குள்ள போலாமா? எ டைம் டு கில் அப்படிங்கிறது படத்தோட பேரு. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே 2 அமெரிக்கர்கள் வெள்ளையங்க காட்டுத்தனமா வண்டி ஓட்டிட்டு போறாங்க. செம்ம போதை, திமிரு, அகங்காரம். எதுக்கு? அவங்க தோல் வெள்ளையா இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு அகங்காரம். அவங்க வெள்ளை அமெரிக்கங்க போற வர இடத்துல இருக்கிற கருப்பு அமெரிக்கர்கள் அத்தனை பேரையுமே வம்புழுக்கிறது, விளையாண்டுட்டு இருக்க இடத்துல பாட்டில வீசுறது, அங்கங்க சத்தம் போடுறது. கருப்பு அமெரிக்கர்கள் நடத்தக்கூடிய சூப்பர் மார்க்கெட் பக்கம் போய் அங்க இருக்கிற பொருட்களை எத்துறது, பணத்தை பிச்சை மாதிரி வீசி எறிகிறது, அங்க இருக்கிற பீர் பாட்டில அள்ளிட்டு போகுதுன்னு அமர்க்கலம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு வக்கீல், ஃப்ரெண்டு ஒருத்தன் ஏற்கனவே 4 விவாகரத்து பண்ணவன், அவனும் கூட இருக்கிறான். சூப்பர் மார்க்கெட்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு மளிகை ஜாமான் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கும். காட்டு பக்கம் தனியா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. இவங்க 2 பேரும் பாக்குறாங்க. அதுல ஒருத்தன் அங்க பாரா அப்படிங்கிறான். சின்ன பொண்ணு மாதிரி தெரியுது அப்படிங்கிறான் இன்னொருத்தவன். கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லி ஒரு பாட்டில் எடுத்து அந்த பொண்ணு மேல வீச அந்த பொண்ணு கீழே விழ அடுத்த நொடி அந்த பொண்ணோட காலை 2 பக்கமும் கட்டி போட்டு ஒரு வெறி நாய் கடிக்குது, கடிச்சு கொதறது. அடுத்து இன்னொரு வெறி நாயும் கடிச்சு கொதறது. அத்தோட மட்டும் இல்லாம குழந்தைய கட்டி மரத்துல தூக்குல தொங்க விட்டுட்டு போயிட்டானுங்க. ஆனா நல்ல வேலை அந்த மரத்தோட கிளை உடஞ்சு போய் குழந்தை விழுந்து கிடக்குது. இந்த பக்கம் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கின மளிகை ஜாமான் எல்லாம் ரோட்ல கொட்டி கிடக்கு. பொண்ணை காணோம்னு கூட பிறந்தவங்க எல்லாம் ஓடி அந்த அம்மா கிட்ட சொல்ல, அம்மா வேலை பார்த்துட்டு இருக்கிற அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்ல, உடனே அவரும் வீட்டுக்கு கிளம்பி வந்து பாக்குறாரு. அதுக்குள்ள குழந்தைய கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. ஏகப்பட்ட பேர் வெளியில இருக்கிறாங்க. சுத்த பத்தம் சுத்தி புத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு புள்ளைய கட்டி பிடிச்சு கதறும் போது அந்த புள்ள சொல்லும், அப்பா மன்னிச்சுக்கப்பா, மளிகை சாமான் எல்லாத்தையும் ரோட்ல கொட்டிட்டேன், என்ன மன்னிச்சிருப்பா, ஐம் சாரிப்பான்னு சொல்லும். ஒடிஞ்சு போயிடுறாரு மனுஷன், கட்டி பிடிச்சு கதறாரு. அடுத்து ஆம்புலன்ஸ் வந்ததும் குழந்தைய ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாரு. கட் பண்ணா சில போலீஸ்காரங்க வெள்ளைக்காரங்களுக்குன்னு இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டா பார் பக்கம் போறாங்க. அந்த ஊருக்கு இன்ஸ்பெக்டர் ஷெரீஃப்னு அந்த அங்கெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல இன்ஸ்பெக்டர்னு சொல்றோம், அங்க ஷெரீஃப் அப்படின்னு பேரு. அந்த ஊரு ஷெரீஃப் ஒரு கருப்பின அமெரிக்கர். அவரு பயங்கர கோவத்துல வந்து அவங்க 2 பேர்ட்டையும் போய் பேசுறாரு. அவங்க இன்னும் திமிராவே பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தை நேரம் தூக்குல தொங்கி இருக்கும், யாரு பண்ணாங்கிற உண்மை வெளியில தெரியாதுங்கிற தெனாவட்ல. ஆனா மரத்தோட கிளை ஒடிஞ்சு போய் அந்த குழந்தை உயிரோட தான் இருக்குது, நீங்க தான் பண்ணீங்கிறத குழந்தை சொல்லிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையோட ஒத்த செருப்பு இவங்க வண்டியில இப்ப கடந்தது. அந்த செருப்பு எடுத்துட்டு வந்து முன்னாடி வைக்கிறார். இப்ப நடா சொல்றேன்னு 2 பேரும் பயப்படுறானுங்க. 2 பேரையும் அடிச்சு கீழே தள்ளி பாட்டில எல்லாம் வச்சு உடைச்சு அவங்களை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறாங்க. கூடவே 2 வெள்ளை போலீஸும் வந்திருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம். அந்த பக்கம் வேற ஒரு பார்ல நம்ம வக்கீலும் ஃப்ரெண்டு உட்காந்து ஏதோ குடிச்சிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க 2 பேர் வந்து, எப்பா சில வருஷத்துக்கு முன்னாடி போதைப் பொருளை வித்ததா ஒரு வெள்ளைக்காரனை அரெஸ்ட் பண்ணணுமே, அவனுக்காக வாதாட வந்தானே நீயே அப்படின்னு கேட்க, இல்ல அவனுக்காக நான் வாதாடல, நமக்கு தெரிஞ்ச வேற எவனோ ஒருத்தவன் ஒரு லாயர் தான் வாதாடினாப்லன்னு சொல்லுவார். ஏன் என்னாச்சுன்னு கேட்க, அவனும் கூட இன்னொரு வெள்ளைக்காரனும் ஆக மொத்தம் 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைய சீரழிச்சிருக்காங்கன்னு எடுத்து சொல்றாரு. யாருப்பா அந்த குழந்தை அப்படின்னு கேட்க, இவங்க அந்த குழந்தை பேரை சொன்னது இவர் அரண்டு போறார். ஏன்னா அந்த குழந்தையுடைய சித்தப்பா அவரை ஜெயிலில் அடைக்கும் போது அந்த சித்தப்பாக்காக வாதாடி ஒரு கருப்பினத்தவருக்காக வாதாடக்கூடிய வெள்ளை வக்கீல்களே அந்த காலகட்டத்துல கிடையாது. அப்ப இவரு நியாயம் இருக்குன்னு சொல்லி அந்த சித்தப்பாவுக்கு வாதாடி விடுதலை வாங்கி கொடுத்திருப்பார். அந்த வீட்டு புள்ளைன்னு சொன்னதும் இவர் அதிர்ந்து போறார். அது சின்ன குழந்தையாச்சே, இப்ப அந்த குழந்தைக்கு வயசு எவ்வளவு இருக்குன்னு கேட்க 10ங்கிறாருங்க. 9ஓ 10ஓ. பாப்பான்னு தான் இந்த வெள்ளை வக்கீல் பேசுறாரு. நம்ம படத்தோட ஹீரோ இவர் தான், இந்த வக்கீல் தான் நினைக்கிறேன். மிரண்டு போறாப்ல. அந்த பக்கம் குழந்தை ஐசியூல கஷ்டப்படுது. அப்பா வெளியில இருந்து அதை பார்த்துக்க முடியாம பயங்கரமா கோவப்படுறார். ஆக்ரோஷம் உச்சத்துக்கு வருது. இந்த பக்கம் ரெக்கார்டிங் எல்லாம் ஆன் பண்ணி என்ன நடந்துச்சு சொல்லுங்கன்னு போலீஸ் அவங்க கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொன்னாங்க, உண்மையை சொன்னாங்களா பொய்ய சொன்னாங்களா நமக்கு தெரியாது. இங்கிட்டு நம்ம வக்கீல் கேஸ் ஈஸ் ஒண்ணும் இல்லாம 2 மாசம் வாடகை பாக்கி வேற, நிறைய இடத்துல கடன் வாங்கி வச்சிருக்காரு. எல்லாம் 2 மாசத்துல அங்கங்க நிக்குது. கேஸ் வேற உருப்படியா இல்லன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. அவரை பாக்குறதுக்காக அந்த குழந்தையுடைய அப்பா வரார். பார்த்ததுமே என்ன பேச போறான்னு இவருக்கு தெரிஞ்சிருச்சு. மேபி அந்த குழந்தையுடைய கேஸை எடுத்து வாதாடுப்பா அப்படின்னு சொல்ல வந்தாரா அப்படின்னு தெரியல. ஏன்னா அவர் அதை பத்தி பேசல. அவர் என்ன பேசுறாருன்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு கருப்பின பெண்ண 4 வெள்ளைக்காரங்க கொதறி இருக்கிறானுங்க. ஆனா
அந்த கேஸ் அது இதுன்னு விசாரிச்சு இழுத்துட்டு போய் ஒரு கட்டத்துல அவங்க 4 பேருமே வெளியில வந்துட்டாங்களாம். சோ அந்த மாதிரி இந்த கேஸ்லயே அவங்க தப்பிச்சிருவாங்களோன்னு அப்பா பயப்படுறாரு. எனக்கு பயங்கர ஆத்திரமா வருது, நாளை பின்ன ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டினா எனக்காக நீங்க வருவீங்களா அப்படின்னு கேக்குறாரு. என்ன மாதிரி சிக்கல்னு நீ எதிர்பார்க்கற எனக்கு புரியலங்கிறாரு நம்ம ஆளு வக்கீல். உனக்கும் ஒரு பெண் புள்ள இருக்குல்ல, என் புள்ள வயசுல என்ன பண்ண போறேன்னு உன்னால யூகிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. இவர் மனசுல அது ஓடிக்கிட்டே இருக்குது. வீட்டுல குழந்தைய பார்த்துட்டு நல்லபடியா தூங்க வச்சுட்டு பொண்டாட்டிட்ட போய் இந்த மேட்டரை எடுத்து சொல்ல, அப்ப பேசாம நம்ம ஊரு செரீஃபுக்கு போன் பண்ணி சொல்லிடு அப்படிங்கிறாங்க. ஆனா நிறைய பேர் பழிக்கு பழி வாங்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கோவத்துல சொல்ற வார்த்தைகள் தான், செய்வாங்களான்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அவர் செய்யக்கூடியவராக இருந்தா கூட அவங்களுக்கு அதுதான் நியாயம்னு நம்மால் நினைச்சானோ என்னவோ தெரியாதுங்க. இவன் மைண்ட் செட் என்னங்கிறத நம்மளால படம் பார்த்து சொல்ல முடியாது. ஆனா செரீஃபுக்கு போன் பண்ணி இந்த மேட்டரை பத்தி அவன் போட்டு கொடுக்கல. அந்த பக்கம் ராத்திரி சமயம் அடுத்த நாள் அந்த பசங்களோட கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அவங்களுக்கு பெயில் கொடுக்கலாமா வேண்டாமான்னு, அதான் நம்ம ஊர்ல ஜாமீன் சொல்லுவாங்கல்ல, அந்த ஜாமீன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு அடுத்த நாள் ஜாமீன் கேஸ். முந்தின நாள் கோர்ட்டுக்குள்ள சத்தமே இல்லாம நம்ம ஆள் போய் அப்பா பூந்துட்டார். காலையில நம்ம ஃப்ரெண்டோட சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு அந்த கேஸ் வருது, ஜாமீன் கொடுக்குறாங்களா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க பிஏ ஒரு வயசான லேடி, அந்த லேடியையும் வேற ஒருத்தரையும் கூட வச்சு பேசி அவங்கள உரண்டு இழுத்துக்கிட்டு இருக்க அந்த அம்மா கோச்சுக்கிட்டு போகுது, நீங்க ஓரா ஓட்டுறீங்கடான்னு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ட்டு போகுது. அதே வேற ஒருத்தி இங்க இருந்து பாக்குறாங்க, யாரா அது சூப்பரா இருக்கா அப்படின்னு ஏதோ பாத்துட்டு இருக்காங்க. இங்க ஜெயில இருந்து ஜாமீன் கேஸுக்காக குற்றவாளிகள் 2 பேரையும் போலீஸ் கூட்டிட்டு போகுது. போற வழியிலே சொல்லிட்டு இருக்காரு, எப்படியும் உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சணும், அதனால பிரச்சனை பண்ணாம அடக்க ஒடுக்கமா கோர்ட் வரைக்கும் போகணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கோ ஜெயிலுக்கோ உங்களால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போறாரு. அந்த ஜெயில இருக்கிற நிறைய பேர் பாருங்க கருப்பினத்த ஆட்களா இருக்கிறாங்க, கருப்பு அமெரிக்கர்களா இருக்கிறாங்க. வெள்ளை அமெரிக்கர்கள் ஏன் தப்பே பண்ணலையா, அவங்க எல்லாம் ஏன் இந்த கூண்டுகளுக்கு பின்னாடி இல்ல அப்படிங்கிற கேள்வி எல்லா பேருக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கு. கோர்ட்டுக்கு வந்தாச்சுங்க. கோர்ட்லயுமே பார்த்தா வெளியில மீடியா மொச்சுக்கிட்டு இருக்குது. ஷெரீஃப் ஏதாவது சொல்லுவாரா வப்பாரான்னு அவரு நோ கமெண்ட்னு சொல்லிட்டு விலகிட்டு போயிட்டார். கோர்ட்டுக்குள்ளேயே இப்ப அந்த 2 குற்றவாளிகளை கூட்டிட்டு வராங்க. மேட்டரை கேள்விப்பட்டு நிறைய வெள்ளை அமெரிக்கர்கள் கூட அங்க இருக்காங்க. இப்பேற்பட்ட பாவத்தை பண்ணிருக்கீங்களா பாவிகளா அப்படிங்கிறப்பல ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல மேல ஒரு அம்மா பையன் 2 பேரை ரொம்ப ஷார்ப்பா நமக்கு ஷூட்டிங்ல காட்டுறாங்க. முக்கியமான கேரக்டரா என்னவோ பின்னாடி பார்த்தா தான் தெரியும். இதுல நமக்கு தெரிஞ்ச பல முகங்கள் இப்போ ரீசெண்டா நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். இந்த படத்தில் நடிச்ச பல பேர் பெரிய பெரிய நடிகர்களா நிறைய ஆஸ்கார்கள் கூட வாங்கி குச்சிருக்காங்க. ஆனா இவங்க எல்லாரையும் அவங்களோட சின்ன வயசுல இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது இல்ல. சரி, கணக்குல வருவோம். படிக்கட்டு ஏறும்போது ஒரே ஒரு போலீஸ்காரர் தான் கூட வரார். அந்த 2 குற்றவாளிங்க முன்னாடி போக ஒரு போலீஸ்காரர் பின்னாடி போறார். அப்போ ஒளிஞ்சிட்டு இருந்த நம்ம அப்ப குடு குடு குடுன்னு வெளியில ஓடியாராரு, கையில AK-47 வந்து டப்ப 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 டப்பன்னு சுட்டு தள்ளுறாரு. எல்லாம் அரண்டு போய் அங்க பொத்து பொத்துன்னு விழுகிறாங்க. வெளியில பயந்து போய் செம்ம சுடு கண்ணாபின்னு சுட்டு தள்ள குற்றவாளிகள் 2 பேரும் சம்பவ இடத்துல செத்து போறாங்க. ஆனா கூட பாதுகாப்புக்கு வந்த அந்த போலீஸ் அவரோட மொழியில அடிபட்டுருது. நம்ம ஹீரோ தான் போய் காலில் கட்டு போட்டு விடுவார், ரத்தத்தை கட்டுப்படுத்துவார். அப்புறம் வீட்டு பக்கம் வருவார் போல, குழந்தை அப்பா வந்துருச்சுன்னு கத்தும். அதை பார்த்ததும் அம்மா குழந்தைய கொண்டு போய் ஏதாவது படி வையின்னு உள்ள வச்சுட்டு அப்புறம் வெளியில ஓடியாராங்க. பார்த்தா மிரண்டு போயிருக்கிறார். ஏன்னா 2 கொலையை நேர்ல பார்த்தவர், மொட்டியில அடிபட்டவருக்கு இவர் தான் போய் கட்டுப்பட்டவர். அந்த பிரமிப்பை விட்டு இன்னும் அவர் வெளியில வரல. என்னாச்சுன்னு கேட்க பேச முடியாம பொண்டாட்டியை கட்டி பிடிச்சு அழுதுட்டா இருக்கிறார். அதே சமயம் சுட்டுட்டு அங்க அப்பா ஓடியான்டாப்ல. போலீஸ் ஒரு 5-6 வண்டியில வருதுங்க. அவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் முடிஞ்ச அளவு இருக்கிற நேரத்தை குழந்தை பொட்டிகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க வர்றாங்க. எதுவுமே பேசல, சத்தமே இல்லாம குழந்தைய இறக்கி விட்டுட்டு குட் பை சொல்லிட்டு கிளம்புற. இப்ப இந்த கேஸுக்கும் மீடியா மொச்சுக்கிட்டு இருக்குது. வழக்கம்போல நம்ம ஷெரீஃப் நோ கமெண்ட் தான் போறார். அப்புறம் அந்த பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ வராப்ல, ஏன் அவன் உன்னை கூப்பிட்டாம்பா வாப்பா அப்படின்னு கூட்டு போறாங்க. நீங்க தான் இந்த கேஸ் எடுத்து வாடாத போறீங்களான்னு கூட அங்க இருக்கிற மீடியா ஆட்கள் கேட்பாங்க. பதில் சொல்லாம இவர் உள்ள வந்துட்டார். உள்ள வந்து பார்த்தா, என்ன நான் அன்னைக்கு சொன்னனே செய்ய மாட்டேன்னு நினைச்சிருப்பியோ அப்படின்னு கேட்கிறேன். அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்கு வராருங்க. என் தம்பிக்கு நீ தான் வாதாடின. ஒரு கருப்பு அமெரிக்கனுக்காக வெள்ளை அமெரிக்கங்க வாதாடுறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். அந்த மாதிரி வாதாடின ஒரு தனி, அதனாலதான் உங்ககிட்ட முன்னாடியே வந்து நான் உதவி கேட்டேன் அப்படிங்கிறாப்ல. இந்த கேஸ்ல எதிர்த்தரப்பு வக்கீல் யாருன்னு விசாரிக்கிறார். யாரோ ஒருத்தர் இருக்கிறானா, ரொம்ப அடமன்ட்டான், திமிரு பிடிச்சவனா, பப்ளிசிட்டிக்காக வெளியில அவனுக்கு பேர் கிடைக்கணுன்றதுக்காக என்ன வேணா செய்யக்கூடிய ஒரு வக்கீல். ஆனா அவனைத்தான் இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ்ல தோக்கடிச்சிருக்கேல அப்படின்னு கேட்பாப்ல. ஆமா தோற்கடிச்சிருக்கேன், ஆனா மர்டர் கேஸ்ல தோற்கடிச்சது இல்லங்கிறார். அதே மாதிரி இந்த கேஸை வளவல கொலன்னு இழுக்காம ரொம்ப வேகமா வாதாடி வேகமா முடிச்சு வைக்கணும்னு அரசு தரப்பு வக்கீல் எப்படி வாதாடுவாப்லன்னு எடுத்து சொல்றார். இந்த கேஸ்ல இருந்து நான் தப்பிக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா எல்லாம் ஜூரிஸை பொறுத்து தான் இருக்குங்கிறாப்ல. வழக்கமா நம்ம சேனல்ல படம் பார்க்கறவங்களுக்கு அமெரிக்க நீதிமன்றம் எப்படி வேலை செய்யும்னு ஒரு ஐடியா இருக்கும். வக்கீல்கள் இருப்பாங்க, நீதிபதி இருப்பார். ஆனா ஒருத்தர் குற்றவாளியா நிரபராதியாங்கிறத நீதிபதி சொல்ல முடியாது. நீதிபதிக்கு இந்த பக்கத்துல ஒரு 12 பேர் கொண்ட ஒரு குழு இருக்கும். அவங்க சாதாரண குடிமக்களா கூட இருக்கலாம். ஒரு கொத்தனாரு, ஒரு மரவற்றவர், ஒரு விவசாயி, இல்ல ஒரு பிசினஸ்மேன், இப்படி யாரா வேணா இருக்கலாம். ஆனா அவர்கள் மேல கேஸ் இல்லாம நல்லவர்களாக இருக்கணும். குலுக்கல் முறையா என்ன முறைன்னு தெரியல, ஏதோ ஒரு முறையில இந்த மாதிரி ஜூரிஸை தேர்ந்தெடுத்து ஒரு 12 பேர் கொண்ட குழுவை உட்கார வைப்பாங்க. அவங்கள பெரும்பாலும்
பெரும்பான்மையான பேர் இன்னாரு குற்றவாளின்னு சொன்னா குற்றவாளி தான். தண்டனை என்னங்கிறத நீதிபதி சொல்லலாம். இல்ல இன்னாரு விடுதலை செய்யணும்னு சொல்லலாம். நீதிபதிக்கு வேற வழி இல்ல, விடுதலை பண்ணித்தான் ஆகணும். அப்படி நாம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ஜூரிஸ்களை பொறுத்து தான் இந்த கேஸ்ல நீதி கிடைக்கிறது இருக்குது. நம்மளை விட பெட்டரா அந்த மாதிரி ஜூரிஸை எப்படி, அதாவது பாத்தீங்கன்னா அந்த 12 பேர் இருப்பாங்கன்னு சொன்னல, அதுல பாதி பேரை குற்றவாளி தரப்பு வக்கீல் செலக்ட் பண்ணலாம், மீதி பாதி ஜூரிஸை அரசு தரப்பு வக்கீல் செலக்ட் பண்ணலாம். அப்படி செலக்ட் பண்ற அந்த ஜூரிஸை பொறுத்து தான் எல்லாமே இருக்குன்னு எடுத்து சொல்றாரு. அடுத்து இந்த அப்பா, சரி இந்த மாதிரி கேஸை எடுத்து நடத்துறதுக்கு வக்கீல் எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க, மார்க்கெட் ரேட் விசாரிச்சா 40 லட்சம் ரூபாய். மனுஷன் மிரண்டு போறார். என்னால ஒரு 8 லட்சம் ரூபானா சமாளிக்க முடியும் அப்படிங்கிறாப்ல. அப்புறம் என் கேஸை நீங்க எடுத்து வாதானா நல்லா இருக்கும்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அதுக்கு அவர் பதில் என்ன சொன்னாருன்னா அங்க நமக்கு காட்டல. ஆனா வெளியில வரும்போது மீடியா ஆட்கள் முக்கிறாங்க. இந்த கேஸை நீங்க எடுத்து நடத்த போறீங்களா, அந்த அப்பா தரப்பு வக்கீல் நீங்க தானா அப்படின்னு கேட்க, ஆமா குற்றம் சுமத்தப்பட்டவரோட வக்கீல் நான் தான் அப்படின்னு மீடியா முன்னாடி அறிவிச்சிடறாரு. இந்த பக்கம் அரசு தரப்பு வக்கீல் நம்ம பையதான் குற்றவாளி தரப்பு வக்கீலுங்கிறதுனால அந்த மேட்டரை கேள்விப்பட்டு சிரிக்கிறார். என்ன எதிர்த்து இது வரைக்கும் அவன் மர்டர் கேஸ்ல ஜெயிச்சதில்ல, இவர் மர்டர் கேஸ்ல இந்த மாதிரி கேஸுகளை இவர் தோத்தது இல்லையா இந்த ஆளு, அதை பெருமையா பேசிக்கிறாப்ல. அவன் மர்டர் கேஸை இது வரைக்கும் எடுத்து நடத்ததே இல்லையா நம்ம ஹீரோ. அப்புறம் யாரு நீதிபதினு கேட்டா, நீதிபதி ஒரு வெள்ள நீதிபதி, ஆளு கொஞ்சம் ரஃப் அண்ட் டைப்பான ஆளு, அவர் தான் நீதிபதினு கேட்டதும் அந்த வக்கீல் குஷி ஆயிட்டான். சூப்பர், ரொம்ப ஈஸியா போகுது அப்படிங்கிறாப்ல. அப்புறம் வேற ஒரு தகவலை பத்தியும் பேசிக்கிறாங்க. இந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய கருப்பர்கள் வெள்ளையர்களோட சதவீதம் எவ்வளவு கேட்டா 100க்கு ஒரு 26ல இருந்து 30%, 100க்கு 26ல இருந்து ஒரு 30 பேரு கருப்பர்களாக இந்த மாவட்டத்துல இருக்கிறாங்களா. ஆனா பக்கத்து மாவட்டத்துல 100க்கு 50 பேரு கருப்பர்களாக இருக்கிறாங்களா. இன்னும் சில மாவட்டங்கள்ல 100க்கு 70%, 100க்கு 70 பேரு கருப்பர்களாக இருக்கிறாங்களா. அந்த மாதிரி கருப்பின அமெரிக்கர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டத்துல இந்த கேஸ் எடுத்து நடத்தணும்னு நம்ம வக்கீலு கேட்டிருக்கிறார் போல. ஆனா நம்ம பேல என்ன பண்றாங்க, இவங்க இந்த மாவட்டத்துல கருப்பர்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி, 100க்கு 30க்கு கீழே தான் இருக்கிறாங்க. அதனால இந்த மாவட்டத்தில் இருக்கிற நீதிமன்றத்துல கேஸ் எடுத்து நடத்தினா 100க்கு 30 தான் கருப்பினத்தவர்கள். அப்ப இங்க ஜூரியா 10 பேர் உட்கார்றாங்கன்னா அதுல ஒரு 3 பேர் தான் கருப்பினத்த ஆட்களாக இருக்க வாய்ப்பு இருக்கு. மீதி ஒரு 6-7 பேரு வெள்ளையாட்கள் தான் உட்காருவாங்க. அப்படி உட்கார்ந்தாங்கன்னா அந்த கேஸ்ல ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸியா. எல்லாமே அந்த ஜூரி கணக்கு தாங்க. அதனாலதான் அவங்க கேட்கிற நீதிமன்றத்தை கொடுக்காம நாம கேட்கிற நீதிமன்றம் நமக்கு கிடைக்கணும்னு பாக்குறேன், அதுக்கு ஒரு அப்ளிகேஷனை போடுன்னு கூட இருக்கிற ஜூனியருக்கு விலக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இந்த சீனியர் வக்கீல். சில சமயம் யாருக்கு தெரியும், உட்கார போற எல்லா ஜூரிகளுமே வெள்ளைக்காரங்களா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பக்கத்துல இருக்கிற வேற ஒருத்தர் கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. இவ்வளவு டீடைலா விலக்கி சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, இவரை அந்த ஊர்ல டிஸ்ட்ரிக்ட் அட்டர்னி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த மாவட்டத்துக்கே ஆன அரசு தரப்பு வக்கீல். ஆனா அவர் தலைவர், அவர்களின் தலைவர். இவரே வந்து கூட இந்த கேஸை வாதாடலாம், இல்ல வேற ஒருத்தரை கூட அப்பாயின்ட் பண்ணலாம். என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இந்த பக்கம் இன்னொரு சீனியர் கிட்ட நம்ம ஹீரோ போய் அட்வைஸ் கேட்கிறார். இந்த மாவட்டத்துல கருப்பினத்தரோட எண்ணிக்கை கம்மி, அதனாலதான் கருப்பினத்தவர்கள் அதிகமா இருக்கிற பக்கத்து மாவட்டத்துக்கு இந்த கேஸை விசாரிக்கணும்னு நீ அப்ளிகேஷன் போட்டிருக்கிற. அதே மாதிரி அரசு தரப்பு அவங்க ஒரு அப்ளிகேஷனை போடுவாங்க, இங்கதான் நடத்தணும்னு. ஆனா வக்கீல் முன்ன பின்ன என்ன பேசிக்கிட்டாலும் நீதிபதி சொல்றதுதான். நீதிபதி யாரு அப்படின்னு கேட்டா நீதிபதி பேரை நம்மால் சொன்னதும் மிரண்டு போறார். அந்த ஆளா டெஃபினட்டா அவன் நீ கேட்கறதுக்கு நோன் தான் சொல்லுவான், இங்கேயே தான் நடத்தணும்னு அடம்பிடிப்பான். ஜூரியா உட்கார போற எல்லாருமே மோஸ்ட்லி வெள்ளைங்களா தான் இருப்பாங்க, அப்ப நீ தோக்க போறது உறுதின்ட்டார். சரக்கு அடிச்சுக்கிட்டே சொல்றாரு. அப்புறம் பேசிட்டே இருக்கும்போது ஃப்ளோல, நீங்க இந்த கேஸ்ல என் கூட துணையா இருந்தா நல்லா இருக்கும், இல்ல இந்த கேஸையே நீங்க எடுத்து நடத்துங்கன்னு கேட்டு போடுறான். அவர் யோசிக்கிறார். ஒரு காலத்துல நம்ம ஹீரோக்கே பாடம் சொல்லி கொடுத்தவர் போல, ட்ரெயின் பண்ணவர் போல. அப்பெல்லாம் நீங்க என்னெல்லாம் சொல்லிருக்கீங்க அப்படின்னு அதே டயலாக திரும்ப விட்டு அவரை கன்வின்ஸ் பண்ண பாக்குறான். ஏதோ லைசன்ஸை பத்தி பேசுகிறாங்க, என்னன்னு கிளாரிட்டி இல்ல, பின்னாடி வரும்போது நம்ம டீடைலா பேசுவோம். இந்த சீனியரோட லைசன்ஸை இந்த ஊருக்காரங்க புடிங்கிட்டாங்களாம். அதுல நம்மால கொஞ்சம் கோவமா இருக்கிறார் இந்த ஊரு சிஸ்டத்து மேல. என்ன லைசன்ஸ் என்ன மேட்டருங்கிறத பின்னாடி சொன்னாங்கன்னா கவனிப்போம். அப்புறம் இங்க பார்த்தா இறுதிச் சடங்கு நடக்குது. அந்த குழந்தைய சீரழிச்சாங்கல்ல 2 பேரு, அதுல ஒத்தவனோட குடும்பம் தான் இது போல. இந்த குடும்பத்தோட கண்ணு முன்னாடி வச்சுதான் கோர்ட்ல நம்ம பைய சுட்டு கொன்னா அந்த நாய்களை. கார்ல யாரோ வரத பார்த்துட்டு இவன் வெறுவருன்னு இந்த பக்கம் வராங்க. உன் உடன்பிறப்பு செத்து போச்சு, என்ன ஆழ்ந்த அனுதாபங்கள்னு எவனோ வந்து பேசுறான். பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்கன்னு வேற சர்டிபிகேட் கொடுக்குறான் அந்த 2 பேருக்கு. இந்த குடும்பமே இனவெறி பிடிச்ச குடும்பம் போல தெரியுது. ஏன்னா இப்ப பேசுறவன் பார்த்தா அப்படிதான் தெரியுதுங்க. அவன் என்ன சொல்றான் பாருங்களேன், இவன் இறந்து போனவனோட உடன்பிறப்பு, அண்ணனா தம்பியான்னு தெரியல, சரி தம்பின்னு வச்சுப்போம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கருப்பணத்தாளு பண்ணிருந்தான்னா அவனை இந்நேரம் ஊருக்கு வெளியில எல்லையில வச்சு தூக்குல தொங்க விட்டுருப்பாங்களாம். இப்ப கேட்டா சட்டம் அப்படியெல்லாம் செய்யறதுக்கு அனுமதி இல்லைங்கிறாங்க. அப்புறம் எங்க தாத்தா மட்டும் இருக்கணும், அவர் தான் அடிப்பாரு, தூக்குல தொங்க விடுவாரு அப்படிங்கிறாப்ல. இவங்க தாத்தா அப்பா அவ்வளவு பெரிய இனவெறியால இருந்திருக்கான் போல. இவங்க எல்லாம் அது சரிங்கிறாப்லே பேசுறாங்க. இதே மாதிரி இனவெறி பிடிச்ச எவனாவது இருந்தா கூப்பிடுங்க, நமக்கு ஆட்களோட துணை வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அந்த தம்பி. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனோட இன்டர்வியூவை குடும்பத்தோட பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கிறார். காலு நண்பர் பேசுறாப்ல, டேய்
இப்பதான்டா இன்டர்வியூ பார்த்தேன் சூப்பரா அப்படின்னு பாராட்டுறாரு. அடுத்த கால் வரும்போது சரி இந்த மாதிரி பாராட்டுறதுக்கு தெரிஞ்சவங்க கூப்பிடுவாங்க, லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்கன்னு பொண்டாட்டி சொல்றா. சரின்னு இவரும் லவுட் ஸ்பீக்கர்ல போடுறாரு. உன்னை கொல்ல போறேன் பாரா அப்படின்னு கொலை மிரட்டல் வருது. இப்ப இந்த பக்கத்துல கோர்ட்ல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. டிஸ்ட்ரிக்ட் அட்டர்னி வந்துட்டாரு. அந்த வெறிநாயோட குடும்பம் வந்திருக்குது. இந்த அப்பாவும் அம்மாவும் அடுத்து என்னன்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க குசு குசுன்ட்டு. வந்ததும் டிஸ்ட்ரிக்ட் அட்டர்னி நம்ம ஹீரோவை பார்த்து குத்தத்தை ஒத்துக்கிட்டீங்கன்னா ஆயுள் தண்டனைக்கு நான் போராடுவேன், இல்ல கேஸை தான் நடத்தி பார்ப்போம்னு நீங்க பேசுனீங்கன்னா மரண தண்டனைக்கு நான் போராடுவேன்னு ஓபன் சேலஞ்ச் கொடுக்குறாரு. அதுக்கு நம்ம பையன் ஒத்துக்கல. அடுத்து அந்த ஸ்ட்ரிக்ட் நீதிபதி வராரு. நீதிபதி என்னப்பா குத்தத்தை ஒத்துக்கிறியா அப்படின்னு கேக்குற. நம்ம பையன் ஆல்ரெடி சொல்லிருப்பான் போல ஒத்துக்காதுன்னு. அதனால அவரு ஒத்துக்கல. நம்ம பையன் கொலை நடந்த சமயத்துல அவரு சுய நினைவுல இல்ல, அதனால தப்பு நடந்து போச்சுன்னு வாதாடுறாரு. நீதிபதி யோசிக்காம வர 8ஆம் தேதி கேஸை விசாரிப்பம்பா அப்படின்ட்டார். உடனே நம்ம அரசு தரப்பு வக்கீல் சுய நினைவுல இல்லங்கிறாங்க, அதுக்கு ஒரு மனநல மருத்துவரை பார்த்து டெஸ்ட் எடுக்கணும் அனுமதி கேட்க நீதிபதி சரின்னு ஒத்துக்கிறார். அதே மாதிரி பெயில் கொடுக்க முடியாதுங்கிறதையும் தெளிவா அரசு தரப்பு வக்கீல் ஒத்துக்க முடியாதுங்கிறார். அப்ப நம்ம பையன் நாங்க இன்னும் ஜாமீனே கேட்கல, அதுக்குள்ள கேட்காத ஒரு ரிக்வெஸ்ட மறுக்கிறேன்னு அவர் பேசுறாரு, என்ன விதத்துல நியாயம் கேட்கும்போது உடனே எதிர்த்து அரசு தரப்பு எப்படியும் கேட்பல, அதான் முன்கூட்டியே சொன்னேங்கிறாப்ல. அதுக்கு நீதிபதி கேட்கும்போது நீ சொன்னா போதும், எதுக்கு அவசரப்படுற, அமைதியாரு அப்படின்ட்டார். அடுத்த நொடியே நம்ம பையன் சார் ஜாமீன் வேணுங்க சார் அப்படின்னு கேட்க முடியாதுன்னு டப்புன்னு சொல்லிட்டாரு நீதிபதி. இதுவரைக்கும் எந்த ஒரு மர்டர் கேஸ்லயுமே குற்றவாளிக்காக நாங்க ஜாமீன் கொடுத்தது கிடையாது, அப்படித்தானே அப்படிங்கிறாரு. அப்புறம் நம்ம பையன் இந்த கோர்ட்ல இல்லாம பக்கத்து மாவட்டத்துல கேஸ் நடத்தணும், அதுக்கு நாங்க அப்ளை பண்ணிருக்கோம், அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்னு கேக்குறாரு. என்னப்பா சொல்றேன்னு அரசு தரப்பு வக்கீல்கிட்ட கூட நீதிபதி கேட்கலங்க. எதுக்கு நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு, அதெல்லாம் முடியாது இங்கதான் நடக்கும் அப்படின்ட்டார். சார் ஜஸ்ட் உங்க நாலேஜுக்காக முன்னாடியே தெரியப்படுத்திருக்கிறேன் அவ்வளவுதான், மித்தபடி இதை ரிட்டன்ல ரெடி பண்ணி கோர்ட்டுக்கு கொடுக்கும்போது நீங்க அங்க முடிவெடுங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் அவசியம் இல்ல, வீண் நேர செலவு, நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல அப்படிங்கிறாரு நீதிபதி. அதே சமயம் அந்த பக்கம் ஒரு பொண்ணு கொஞ்சம் லேட்டா கோர்ட்டுக்குள்ள வர உட்காந்து ஏதோ கிரிக்கிட்டு இருக்கிறா. அப்போ அந்த பொண்ணு ஏதோ ஃபார்ம்ல என்னத்தையே கிரிக்கிட்டு அந்த ஃபார்மை கொண்டு வந்து நம்ம ஹீரோவோட டேபிள்ல வைக்கிறா. உணர்ச்சப்பட்டு நம்மளால சத்தம் போடும்போது 2 வக்கீலையும் கூப்பிட்டு இந்த மாதிரி சத்தம் போறதை வச்சுக்காதீங்கன்னு திருப்பி அனுப்பிச்சு விட்டுறாரு. என்னடா ஒரு பொண்ணு எதையோ வச்சுட்டு போதேன்னு இவரே எடுத்து பாக்குறாருங்க. இந்த பொண்ணு இப்படி ஹெல்ப் பண்றத அந்த பக்கத்துல அந்த தம்பிக்காரன் பாக்குறான். அந்த அம்மா எழுதி கொடுத்தத இப்ப நம்ம வக்கீல படிக்கிறாரு. அதுல அந்த அம்மா எழுதி வச்சிருக்குன்னா என்ன எழுதி வச்சிருக்குன்னா, இதே மாதிரி 1985 ஒரு கேஸ் நடந்ததான். கரெக்டான காரணத்தை சொல்லி இந்த மாதிரி மாவட்டத்தை மாத்தி வேற ஒரு நீதிமன்றத்தை ஒருத்தர் கேட்கும்போது சரியான காரணத்தை சொல்லி அதை நிராகரிக்கணும் நீதிபதி. அப்படி காரணம் இல்லாம நிராகரிக்கிற பட்சத்துல பிற்காலத்துல மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட் செய்வதற்கு இதுவே ஒரு காரணமாக அமைந்து விடுமா. இப்படி அந்த கேஸ்ல சொல்லி இருக்கிறாங்கன்னு அதை அழகா படிச்சு காட்டுறாரு. இதை கேட்ட பிறகு நீதிபதி யோசிக்கிறாப்ல. பொதுவா அந்த காலகட்டத்துல எல்லாம் நீதிபதிங்க ஒரு தீர்ப்பு சொன்னா அது மேல்முறையீடு போய் இன்னொரு நீதிபதி அந்த தீர்ப்பை தப்பா சொல்ல வர அந்த வாய்ப்பே கொடுக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. மேல்முறையீட்டுக்கு இது காரணமா அமைஞ்சிடக்கூடாது. அதனால நீ ஒரு கேஸ பத்தி சொன்னியே, அந்த கேஸ் டீடைல் உன் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் கொடு, வர செவ்வாய்க்கிழமை என்ன ஏதுன்னு டீடைலா பார்த்து சொல்றேன்ட்டார். அது வரைக்கும் போலீஸ் கஸ்டடியிலேயே குற்றம் சுமத்தப்பட்டவர் இருக்கட்டும்னு சுத்தியில் எடுத்து அடிக்கிறார். இந்த பக்கம் இப்படி ஒரு அருமையான கேஸ பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த பொண்ணு சொல்லுச்சுல்ல, அதுக்கு சைகையிலேயே நன்றி சொல்றாரு நம்ம ஹீரோ. வெளியில வந்ததும் அரசு தரப்பு வக்கீல் ஒரு நல்ல டாக்டரை பார்த்து பரிசோதனை பண்ணணுமா, அப்புறம் நல்லா விசாரிக்கப்படக்கூடிய அந்த பசங்களை பிடிச்சு குற்றம் சுமத்தப்பட்டவர் பத்தியோ இல்ல நம்ம வக்கீல பத்தியோ ஏதாவது அரசல் புரசலா செய்தி இருந்தா கூட சொல்லுங்க, பிற்காலத்துல நமக்கு அது தேவைப்படும், எந்த பொருளையும் விட்டுறக்கூடாது, எல்லாம் நமக்கு வேணும்னு பரபரப்பா சொல்லிட்டு போறார். இந்த பக்கம் பார்த்தா 8 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாப்ல இல்ல, மாசம் 80,000 10 மாசத்துக்கு கொடுக்கறதா இந்த அப்பா பேசியிருப்பாப்ல. அதுல கூட இப்ப பணம் குறையுது. என்னப்பா என்ன சொன்ன, இப்ப என்ன கொடுத்துருக்கிற, 10,000 ரூபா குறையுதுன்னு கேட்கும்போது என் பிள்ளைங்க சாப்பிடணும் அப்படிங்கிறாரு அவரு. நான் வக்கீல்ரா, எனக்கு இது தொழில்ரா, என் பிள்ளையும் சாப்பிடணும்ல அப்படின்னு கொஞ்சம் கோவம் தான் நம்ம வக்கீலுக்கு. அது மட்டும் இல்ல, அடுத்து ஒரு குண்டு தூக்கி போறார். வீட்டை அடமானம் வச்சு அந்த பணத்தை வச்சு தான் ஒரு 8 லட்சம் ரெடி பண்ண முடியும்னு நினைச்சார் போல. இப்ப வீடு அடமானம் வைக்க முடியல, ஏன்னா இவ்வளவு பெரிய கேஸ்ல மாட்டி இருக்கிறதுனால யாரு நம்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே அடமானத்துக்கு அந்த வீட்டை வச்சிருக்காரு, அதுல டாப் அப் லோன் கூட எடுக்க முடியாது இப்போ. அப்புறம் 20 வருஷமா வேலை பார்த்த இடத்துல ஒரு 5 நாளா லீவ் போட்டிருக்காரு இந்த கேஸ் சம்பந்தமா. அதுக்கே வேலையை விட்டு தூக்கிட்டதா வீட்டுக்கு சேரி வந்திருக்குது. இவ்வளவுதான், இதுக்கு மேல காசு இல்லைன்ட்டாரு நம்மால். தலையை பிடிச்சிட்டு உட்காண்டார். என்ன விளாடுறியா, 8 லட்சம் ரூபா சரி பரவாயில்ல, 40 லட்சம் ரூபா கேஸ், 8 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்ப நீ என்னடான்னா வெறும் 70,000 தான் கொடுத்துருக்கிற. இந்த உலகத்துல எவனுமே வெறும் 70,000 ரூபாய்க்கு அது ஒரு மர்டர் கேஸ் எல்லாம் எடுத்து நடத்த மாட்டாங்கடா அப்படின்னு கோவப்படுறாப்ல. நானும் சோறு தின்னணும்ல அப்படின்னு கேக்குறாரு. நானும் தின்ன வேணாமான்னு இந்த அப்பா முறைக்கிறாப்ல. அப்புறம் ஆபீஸ முடிச்சுட்டு வெளியில வந்தா இந்த பொண்ணு வந்து நிக்கிறா. இவங்க அப்பா இதே மாதிரி இன்னொரு மாவட்டத்துக்கு அரசு தரப்பு வக்கீலா டிஸ்ட்ரிக்ட் அட்டர்னியால இருந்திருக்கிறார் போல. அப்புறம் இவளும் லா ஸ்கூல்ல முடிச்சு வந்திருக்கிறா, இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா ஜூனியரா. இந்த கேஸ்ல உங்களுக்கு கீழே ஜூனியரா வேலை பார்க்கறதுக்கு ஆசைங்கிறா. எதுக்கு இப்படி செலக்ட் பண்ண என்னன்னு கேட்க, எனக்கு தெரிஞ்சு இந்த நாடே பேசிட்டு இருக்கிற கேஸ் இந்த கேஸ் தான். சோ இந்த கேஸ்ல உங்க கூட ஜூனியரா இருக்கிறது எனக்கு பெருமைங்கிறா. அதே மாதிரி விசாரிச்சிருக்கா போல. இவருக்கு ஜூனியர் கிடையாது, ரிசர்ச் பண்றதுக்கு ஆள் கிடையாது, கிளர்க்கு கிடையாது, இந்த ஆதாரங்களை திரட்டுறதுக்குன்னு
இன்வெஸ்டிகேட்டர்ஸ் துப்பறிவாளர்களும் கிடையாது. சோ எப்படி என்ன அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் சொல்றா ஓப்பனாவே. அப்புறம் இந்த கேஸ் ஒரு மாசத்துல நடக்க போகுது. ஒரு மாசத்துக்குள்ள இவ்வளவு பேர் இல்ல, ஆனா இவ்வளவு பேர் செய்ய வேண்டிய வேலையை நீங்க ஒருத்தரே செய்ய வாய்ப்பு இல்ல. சோ என்ன நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க தானே கேக்குறா. இது வரைக்கும் ஒரு 5 மர்டர் கேஸ்ல ஜூனியரா ஒர்க் பண்ணிருக்கிறா. அப்புறம் 2 கொலை குற்றம்னு தீர்ப்பாயி அதுக்கு மரண தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரண தண்டனையை நேர்ல பாத்துருக்காளாம். படிச்ச கிளாஸ்ல நம்பர் 1 கோல்டு மெடலிஸ்டா. மரண தண்டனையே இந்த நாட்டுல கூடாதுன்னு சொல்லக்கூடிய கோஸ்ட்ல இவ்வளவு ஒருத்தியா. அப்புறம் என் குடும்பமே ஒரு வக்கீல் குடும்பம், என்ன எப்படியா வேணான்னு சொல்லுவேன்னு கேக்குறா. இன்னும் வேற ஏதாவது சொல்லாம விட்டுட்டீங்கம்மா, அதையும் சொல்லுமா அப்படின்னு கேட்க, எங்க அப்பா நல்ல பணக்காரன், அதனால எனக்கு நீ சம்பளம் எல்லாம் கொடுக்க வேண்டாம், நான் இலவசமாவே உன்கிட்ட ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொன்னதும், இதெல்லாமா நீ சொல்லிருக்கணும், வெல்கம் டு த கிளப் அப்படின்னு ஜூனியரா அக்செப்ட் பண்ணிக்கிறார். இந்த பக்கம் பார்த்தா அந்த தம்பிகாரனை கண்ணை கட்டி யாரோ கூட்டு வராங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் வெள்ளையா தான் இருக்கிறானுங்க, எல்லா பேரும் துப்பாக்கி வச்சிருக்கானுங்க. இந்த கேங்கே இனவெறி பிடிச்ச கேங்கு போல தெரியுது. தெரிஞ்ச ஒருத்தவர் தான் இங்க கூட்டு வரார். அவங்க கிட்ட எங்க அண்ணனை கொன்னவன ஜெயில இருக்கிற அந்த கருப்பனை நான் கொல்லணும்னு கேட்கிறார். அதுக்கு தான் நாங்க இருக்கிறோம்னு உதவி பண்ண போறதா சொல்றாரு அவரு. உன்ன மாதிரியே இனவெறி பிடிச்ச ஒரு 5-6 பேரை தேர்த்து நம்ம கூட்டத்துல சேர்த்து விடு, இந்த மாவட்டத்துக்கே நம்ம இனவெறி தலைவரா உன்னை நான் அறிவிக்கிறேங்கிறார். அப்புறம் அந்த கருப்பு அமெரிக்காக யாருப்பா வாதாட போறதுன்னு கேட்டா நம்ம ஹீரோவை பத்தி எடுத்து சொல்றான். நல்ல ரெப்புடேஷன் இருக்குது, நல்லா வாதாடுறவனா, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, அவனுக்கு குடும்பம் குட்டி இருக்கான்னு விசாரிக்கிறாரு அவர். ஒரு பொண்டாட்டி ஒரு பொண்ணுன்னு சொன்னதும் நல்லது நல்லதுங்கிறார். என்னத்த பண்ண காத்திருக்கிறாங்களோ தெரியல. கட் பண்ணா ராத்திரி சமயம் யாருக்கு தெரியாம போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இந்த தகப்பனை கூட்டிட்டு வராரு நம்ம ஷெரீஃப். யார பாக்குறதுக்காகனா மொட்டியில குண்டடிபட்டு ஒருத்தவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார்ல, ஒரு போலீஸ்காரர் பாதுகாப்புக்கு போனவர், அவரை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரார். பார்த்தா குடும்பமே அழுதுட்டு இருக்குது. புள்ள பார்த்துட்டு கோவப்பட்டுட்டு வரான். ஷெரீஃப் தான் அமைதிப்படுத்துறாரு புள்ளைய. உள்ள வந்து பார்த்தா காலையே வெட்டி எடுத்துட்டாங்க. ஒரு காலையே இழந்துட்டாரு பாவம் அவர். என்ன மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்கிறாப்ல. அவங்களை கொல்றதா என்னோட நோக்கம், ஓ மேல அந்த குண்டு பட்டிருக்க கூடாது, ஏன் தப்பு தானே மன்னிப்பு கேட்கிறார். அந்த போலீஸ்காரருக்கு அழுகையா வருது, கண்ணீரா ஊத்துது, எதுவும் பேசிக்கல. இந்த பக்கம் இனவெறி பிடித்தவர்களை நம்ம கூட்டத்துல சேர்த்து விடுற வேலையை தம்பிகாரன் பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுல பபுல் காம தின்னுக்கிட்டே ஒரு போலீஸ்காரர் இருக்கிறதையும் கவனிக்கலாம். இவன் ஒரு போலீஸ் இருந்தாலும் இனவெறி பிடித்தவனா இருக்கிறான். இவங்க கேங்ல சேர போற ஒரு ஆள் மாதிரி தெரியுது. அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து ஃபுல் பண்ணி கொடுங்கறான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான் தம்பிகாரன். இந்த பக்கம் சர்ச்சுக்கு சாமி கும்பிட வந்தா கூட மீடியா ஆட்கள் இன்டர்வியூ எடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இவருக்கு மீடியானா பிடிக்கும். இந்த விளம்பரம், இந்த பப்ளிசிட்டி இதெல்லாம் பிற்காலத்துல காசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கேஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா சர்ச்சுக்கு முன்னாடி நிக்காதீங்கன்னு வெளியில தனியா கூட்டிட்டு போய் இன்டர்வியூ கொடுக்குறாரு. இந்த பக்கம் இப்ப நீங்க பார்த்தது வெள்ளையா இருக்கிறவங்களுக்கான சர்ச், கருப்பு அமெரிக்கான சர்ச்சுன்னு இந்த பக்கம் தனியா இருக்குது. அங்க ஆட்டம் பாட்டம் அப்படின்னு ரொம்ப ஜாலியா அங்க சாமி கும்பிட்டு இருப்பாங்க. அங்க பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையோட சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க. அம்மா குடும்பத்தோட வந்திருக்காங்க. அப்பா மட்டும் இல்ல, ஏன்னா அவர் தான் ஜெயில இருக்கிறாரு பாவம். இவங்களை பார்த்தது எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க. ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கப்படுது. நல்ல வேலை அந்த குழந்தை சாகாம உயிரோட வந்ததே சந்தோஷம் தான். அதுக்கு கடவுளுக்கு நன்றிங்கிறாரு பாதிரியார் ஒருத்தர். இந்த பாதிரியாரை பாக்குறதுக்குன்னு ஒரு குரூப் வராங்க. இவங்க எல்லாம் வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு ஒரு கருப்பின வக்கீல் தான் வேணும், அந்த வக்கீல் சீரியஸா வாதாட வேணும்னு தெரியாது, நீங்க அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணி வக்கீல மாத்துங்கங்கறாங்க. இந்த விஷயத்துல நாங்க தலையிட முடியாதுன்னு பாதிரியார் சொல்லும்போது சர்ச்சுக்கு டொனேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு பேசுறாங்க. அடப்பாவிகளா. இந்த பக்கம் பார்த்தா அந்த இனவெறி கூட்டம் பழைய காலத்துல யூனிஃபார்ம் போட்டாப்ல யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இவங்களோட நோக்கம் ஒண்ணுதான், கருப்பினத்தவர்களை கொல்லணும், அடிமையாவே வச்சுக்கணும். அந்த பபுல்கம் தினுவால போலீஸ்காரன் அவனும் இந்த கூட்டத்துல சேர்ந்துட்டான். தம்பிகாரன் சேர்ந்துட்டான். கட் பண்ணா இவனோ 1 ரூபா காயின்ல வக்கீலோட வீட்டுக்கு போனை போட்டு வீட்டுல இருந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியேறுங்கன்னு யாரோ ஒருத்தர் போன் பண்றாருங்க. என்னன்னு இந்த அம்மாவுக்கு புரியல. அதே சமயம் பார்த்தா வீட்டுக்கு வெளியில நெருப்பு எரியுது. விட்டா வீட்டையே கொளுத்திருப்பாங்க போல. முன்னாடியே முந்திக்கிட்டு வெளியில வந்து சத்தம் போட்டு தீயணைப்பு துறையெல்லாம் வர சொல்லி எல்லாம் தீயெல்லாம் அணைச்சு போலீஸே வந்து நீங்க கவனமா இருக்கணும்னு எச்சரிச்சுட்டு போற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கிறாங்க. இப்படி சிலுவையை வீட்டுக்கு வெளியில வச்சு எரிக்கிறது யாரா இருப்போம்னா அந்த இனவெறி கூட்டம் தான். அவங்க தான் பண்ணிருப்பாங்களோன்னு ஒய்ஃப் கேட்க, இப்பெல்லாம் இனவெறி கூட்டம்னு ஒண்ணு இல்லவே இல்ல, எல்லாம் அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம வக்கீல். கதவை சாத்தி விட்டு, நீ எங்க இருந்த, குடும்பம் தான் உனக்கு முக்கியமா இருக்கணும், ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா இருக்கணும், நீ பழைய மாதிரி இல்லைன்னு அந்த அம்மா அழுதுகிட்டே சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. எல்லா வீட்லயும் ட்ரெடிஷனலா வீட்டம்மா பண்றதுதான். இங்க வச்சுதான் இந்த மனுஷன் ஒரு உண்மையை சொல்றாப்ல. இவ்வளவு காலமா இந்த அம்மா அன்னைக்கே சொல்லுச்சுல அவன் கொலை பண்ண போறானோ அப்படின்ட்டு. அப்பயே சொல்லிருப்பாங்க பேசாம ஷெரீஃபுக்கு போன் பண்ணிடுன்னு. இவ்வளவு நாளா ஷெரீஃபுக்கு போன் பண்ணதா இந்த அம்மா நினைச்சிட்டு இருக்குது. இப்பதான் நம்ம பையன் சொல்றான் அன்னைக்கு நான் ஷெரீஃபுக்கு போன் பண்ணலன்னு. அட பாவி, அன்னைக்கு தான் நம்ம பேசணும்ல, ஷெரீஃபுக்கு போன் பண்ண சொல்லி நான் கேட்டேன்ல, நீயும் சரின்னு சொன்னேன்ல, ஆனா போன் பண்ணல, நான் அப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கலங்கிறாரு நம்ம ஹீரோ. ஆனாலும் கொலைக்கு முன்னாடியே அவன் வந்து பேசிட்டு போயிருக்கான், அவனை இப்ப காப்பாத்தலனா எப்படி? அந்த குற்ற உணர்ச்சியில தான் இந்த கேஸ் எடுத்து நடத்ததா சொல்றாரு. இவங்க சண்டை போட்டு பேசிட்டு இருக்க, சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு தூங்கிட்டு இருந்த குழந்தை வெளியில வந்துருச்சு. இல்ல சும்மா பேசிக்கிட்டு இருந்தான்னு குழந்தைய தூக்கி கொஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு அப்பா. அப்புறம் உள்ள இருக்கிற அந்த அப்பாவை
இந்த அம்மா பாக்குறது குடும்பத்தோட வந்திருக்குது. குழந்தை எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறார். தாடை உடஞ்சிருக்கா, அது சரியாயிட்டு இருக்குதான். காலு கை இடுப்பெல்லாம் கொஞ்சம் பலவீனமா இருக்குதான், அதுவும் கொஞ்சம் நல்லா சரியாயிடுமா. என்ன இனிமே இவ குழந்தையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அந்த குழந்தை பருவத்தையே அந்த 2 நாய்ங்க பறிச்சிருச்சுங்க அப்படிங்குது அந்த அம்மா. அப்புறம் சர்ச்சில் ஏதோ கொஞ்சம் பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த அம்மாவுக்கு கொடுக்க போறாங்களா, இந்த குடும்பத்துக்கு கொடுக்க போறாங்களா. எவ்வளவு கலெக்ட் ஆச்சு அப்படின்னு கேட்க 50 அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. 50னா $50,000 இல்ல வெறும் $50? $50,000 கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் கிடைக்கும். வெறும் $50 வெறும் 400 ரூபா தான் கிடைக்கும். இந்த அம்மா அப்படி மொட்டையா சொல்லுதே, இதுல நாம என்ன புரிஞ்சுக்குதுன்னு தெரியல. சரி விடு, நான் ஜெயிலுக்குள்ள இருந்தே ஏதாவது பணத்தை ரெடி பண்ண பாக்குறேங்கிறாரு நம்ம அப்பா. ஜெயிலுக்குள்ள இருந்து உன்னால என்ன பண்ண முடியும்னு கேட்க, என்ன நம்பு நான் பாத்துக்கிறேங்கிறாரு. அப்போ 40 லட்சம் இல்ல 400 ரூபா தான் கலெக்ட் ஆயிருக்குன்னு இந்த அம்மா சொல்லியிருக்கோ தெரியல. கரபோற போக்குல தான் அது என்னன்னு நமக்கு தெரிய வரும். அந்த பக்கம் பில்லு கட்டல, அது கட்டல, இது கட்டல, அந்த பணம் பாக்கி, இந்த பணம் பாக்கின்னு நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் கண்ணா பின்னான்னு கத்தி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இபி டிபார்ட்மெண்ட் வந்து இன்னும் பணத்தை கட்டலன்னு சொல்ல இந்த அம்மா சத்தம் போட்டு அந்த ஆள அனுப்புது, அடுத்த வாரம் வாயான்னு. இபி பில் எவ்வளவு கட்டணும் கேட்டா $2,000. எவ்வளவு நம்ம கிட்ட இருக்குன்னு கேட்டா வெறும் $100 தான் இருக்குதான் இந்த அம்மா சொல்லுது. இந்த அம்மா ஒரு மாதிரி டென்ஷனா இருக்குது. இந்த கேஸை எடுத்ததுல இருந்து மித்த கிளைண்ட் கூட நீ பேசவே இல்ல, எப்ப பார்த்தாலும் இந்த கேஸை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிற, எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒன்னும் புரியப்படலையேன்னு தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டாங்க அவங்க. இது பத்தாதுன்னு இந்த அம்மாவோட வீட்டுக்கும் சரி ஆபீஸுக்கும் சரி மிரட்டல் அழைப்புகளா வருதான். மிரட்டிடுவோம் கொன்னிடுவோம்னு சொல்லிட்டு கால் வந்துகிட்டே இருக்குது போல. இந்த கேஸை விட்டுறீங்களான்னு கூட அந்த அம்மா கேட்டுருச்சுங்க. ஆனா பயபுள்ள எஸ் நோன்னு எதுவும் சொல்லல. அப்போ ஒரு போன் கால் வருது. சொல்லுங்க சொல்லுங்க அந்த அம்மா பேசிட்டு இருக்குது. ஷெரீப் தான் இப்ப பேசினாராம், நீங்க உடனே அங்க போகணும் அப்படிங்குது அந்த அம்மா. இங்க வந்து பார்த்தா ஜெயில இருக்கிற குற்றம் சுமத்தப்பட்ட அந்த அப்பாவை அந்த கருப்பின கூட்டம் வந்து பாக்குது. இவங்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் கருப்பின மக்களோட அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை பண்றதுக்காக போராடினவங்க. பாதிரியார்கிட்ட பணம் கொடுக்க வந்தாங்கல்ல, அதே கேங்க தான். அவங்க தங்களை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஒரு பெரிய டீமோடயே வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் லாயர் தான், நம்ம பயலுக்கும் தெரியும். என்ன சொல்லாம கொள்ளாம ஏன் கிளைண்ட்டை பாக்குறதுக்கு நீங்கெல்லாம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு விசாரிக்கிறார். இந்த கேஸ் எவ்வளவு கஷ்டமான கேஸ்னு உங்களுக்கே புரியுதுல்ல. உங்களை மாதிரி ஒத்த வக்கீலால எதுவும் பண்ண முடியாது. எங்க கிட்ட பாருங்க, ஒரு பெரிய வக்கீல் படையே இருக்குது. காசை கொட்டுறதுக்கு நாங்க இருக்கிறோம். இது இப்ப கருப்பா வெள்ளையானு போய் நிக்குது. ஒருவேளை இந்த கேஸ்ல இவருக்கு தண்டனை தீர்ப்பாச்சுன்னா அது எங்க இனத்து மேலேயே விழுந்த பெரிய அடியா இருக்கும். மறுபடியும் இனவெறி ஜெயிச்சதாயிடும். இந்த கேஸ் எங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேக்குறாப்ல. அதெல்லாம் கிடக்கட்டும், வக்கீல் ஃபீஸ் எவ்வளவுன்னு அந்த அப்பா கேக்குறாரு. நம்ம பய வெறும் 7,000 ரூபாய் வாங்கிட்டு கேஸ நடத்திக்கிட்டு இருக்கிறான். இவங்கிட்ட பணம் இல்லங்கிறத வந்த வக்கீலுக்கு தெரியாது போல. அவங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதுங்கிறாங்க. அவ்வளவு பணம் இல்லங்கிறாரு அவரு. உடனே அந்த குழு எங்களால ஒரு 4 லட்சத்தை வசூல் பண்ணி கொடுக்க முடியும், நாங்க வசூல் பண்ணி கொடுக்குறோங்கிறாரு அவரு. அது மட்டும் இல்லாம இன்னும் 1 லட்சம் ரூபாவை லோக்கல் சர்ச்சில் நாங்க கலெக்ட் பண்ணி கொடுத்துருவோங்கிறாரு இன்னொருத்தர். இத பேசிட்டு இருக்கிறது அங்க இந்த பாதிரியார் தான் போல, சர்ச்சோட லோக்கல் பாதிரியார் தான் அவரு. எப்பா, என் பொண்டாட்டி வந்தா இந்த குடும்பத்துக்காக நாம பணம் சேர்க்கணும் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு எல்லாம் நீ பேசினியா, இப்போ 1 லட்சம் ரூபாவை கலெக்ட் பண்ணிருக்கிறோம் கொடுக்குறோம்னு சொல்ற, ஆனா என் பொண்டாட்டி கிட்ட வெறும் 50 ரூபா கொடுத்தியாமே அப்படின்னு கேக்குறாரு. சாரி, வெறும் $50, இந்திய மதிப்புல வெறும் 400 ரூபா கொடுத்தியாமேன்னு கேக்குறாரு. ஏய், உன் குடும்பத்தை சொல்லி நான் வாங்கினதான்ப்பா, அது இப்பயும் உன் குடும்பத்துக்கு தான்ப்பா, உனக்காக தான்ப்பா செலவு பண்ண போறோம், ஆனா வக்கீல் காசா கொடுக்க போறோம்ப்பா, வக்கீலுக்கு ஃபீஸுப்பா அப்படிங்கிறாரு பாதிரியார். அப்போ எப்பா பாதிரியாரே, வக்கீலுக்கான செலவு தானே நீ சொல்ற, இப்போ இந்த 2 வக்கீல்களுக்கு நடுவுல போட்டி நடந்துட்டு இருக்குது. எந்த வக்கீல நான் தேர்ந்தெடுத்தாலும் அந்த பணத்தை கொடுப்பதானே, வக்கீல் ஃபீஸா கொடுப்பதானே அப்படின்னு கேட்கும்போது வந்த வக்கீலுங்க இது அவ்வளவு சிம்பிளான கேள்வி மாதிரி எனக்கு தெரியலங்கிறார். ஆனா நம்ம வக்கீலு இல்லையே, ரொம்ப சிம்பிளான கேள்விதான், எஸ்ஸா நோவான்னு சொல்லுங்களேன் அப்படிங்கிறாரு நம்ம வக்கீல். அங்க வந்து அந்த பெரியவரு, எப்பா நான் சொன்ன 5 லட்சம், இங்க சொன்ன 1 லட்சம், இது எல்லாம் இந்த மாதிரி பெரிய வக்கீல்களை உள்ள கொண்டு வரதுக்காக, இந்த பிச்சைக்கார வக்கீலுக்கெல்லாம் அந்த பணத்தை கொடுக்கணுமா அப்படின்னு கேட்க, எப்பா வார்த்தையை அளந்து பேசுங்க, சொல்றத கவனமா கேட்டுக்கங்க, பாதிரியார்கிட்ட வரேன்னு பாதிரியார்கிட்ட போய் கலெக்ட் பண்ண 1 லட்சம் ரூபாய் என் பொண்டாட்டிட்ட கொண்டு போய் கொடுக்குற, வீட்டு செலவுக்குன்னு சொல்லி தான் வாங்கியிருக்கிற, அந்த பணம் என் வீட்டுக்கு போய் சேரணும், அப்படி போய் சேரலன்னா பணத்தை வாங்கி பொய் சொல்லி ஏட்டிக்கு புட்டியா செலவு பண்றேன்னு வெளியில பேசிவிடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டிடுறாரு. இந்த மாதிரி நியூஸ் வெளியில இப்படி பரவச்சுன்னா நாளை பண்ண 2 ரூபாய் கூட ஒன்னால அப்புறம் வசூல் பண்ண முடியாது பாத்துக்குன்னு மிரட்டினதும் பாதிரியார் மிரண்டு போறாரு. அதுவும் இன்னைக்கு மதியமே அந்த பணம் வீட்டுக்கு போய் சேரணும்ட்டாரு. அப்புறம் நம்ம பெரியவரை பார்த்து, நீங்க வக்கீல் செலவுக்குன்னு 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அதுவும் இன்னைக்கு மதியத்துக்குள்ள கொடுத்துறீங்க, இல்லனா உங்களை பத்தி நான் வெளியில தப்பா பேச வேண்டியிருக்கும், நான் ஏன் வக்கீலுக்கு அதை கொடுக்க போறேன் அப்படின்ட்டாப்ல. வந்தவங்க எல்லாம் மிரண்டு போய் பாக்குறாங்க. அப்புறம் செல்லுல வந்து இவரை அடைச்சாச்சு, போலீஸ் வந்து அடைச்சிட்டு போகுது. இந்த வக்கீலுக்கு பணம் கொடுக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது குற்றம் சுமத்தப்பட்ட இந்த தகப்பன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டார். நாம பக்கா டீம்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, நீ வெளியில இருக்கிற நான் உள்ள இருக்கிறேன், நாம எப்படி டீம் ஆக முடியும் அப்படின்ட்டாப்ல. உடனே மூஞ்சி உம்முனாய் போச்சு. இப்போ இந்த பண பிரச்சனை தீந்துருச்சு இல்ல. ஆபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு அசிஸ்டன்ட் வெளியில போறத தம்பிகாரன் கவனிக்கிறான். அப்புறம் இங்க கடையில நம்ம ஜூனியர் வந்து இவங்களை பாக்குறாரு.
தன்னை அறிமுகப்படுத்துகிறாங்க ஜூனியர் மறுபடியும். அப்புறம் ஏதோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் அமெரிக்கால நடந்த கொலை நடந்துகிட்டு இருந்த சமயத்துல நான் சுயநினைவுல இல்லன்னு எவ்வளவு பேர் வாதாடி இருக்காங்க, அப்படி வாதாடின கேஸ்ல எத்தனை கேஸ் ஜெயிச்சிருக்குதுன்னு கேட்டிருப்பார் போல. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு இதுவரைக்கும் ஜெயிச்ச கேஸுகளோட எண்ணிக்கை 100க்கு 1, வெறும் 1% 1% தானா. அப்படி நடக்கிற அந்த ஒரு கேஸ் கூட டாக்டர் பரிசோதனை பண்றாருல, அவர் என்ன சொல்றாரோ என்ன சர்டிபிகேட் கொடுக்குறாரோ அதை பேஸ் பண்ணி தானா. இப்பயாவது என்ன ஜூனியரா சேர்த்துப்பீங்களான்னு அந்த அம்மா கேக்குது. அப்போ போன தடவை நான் சேர்த்துக்கிறேன்னு சொன்னாப்லையே ஓசியா வந்து வேலை பார்க்கட்டுமான்னு கேட்கும்போது அது சும்மா காமெடி பண்ணியிருக்கிறார் போலங்க, பிராங்க் பண்ணியிருக்கிறாப்ல. இப்பயாவது என்ன செத்துக்கலான்னு கேட்கும்போது இப்பயும் சேர்க்க முடியாதுன்னு சொன்னதும் சரி உனக்கு தான் இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு. ஏன்டா இந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட வேணாங்கிறேன்னு நண்பர் கேட்பாப்ல. அவன் எதுக்குடா, நீ தான் எனக்கு ஜூனியர் மாதிரி எல்லாமே ஹெல்ப் பண்றல, அப்புறம் எதுக்குடா அவ அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. இந்த கேஸுக்காவது உருப்படியா படிச்சதை யூஸ் பண்ணு அப்படிங்கிறாரு. ஆனாலும் அந்த ஃப்ரெண்டுக்காரன் என்னால முடியாதுன்ட்டு போயிட்டான். அப்புறம் மறுபடியும் ₹1 காயின்ல இருந்து யாரோ ஒருத்தவர் பேசுறாரு. அவரு ஏதோ ஒரு பொம்மை டாட்டு போட்டிருக்கிறத கவனிக்கலாம். போன் பண்ணி இன்னைக்கு நம்ம ஹீரோவை தூங்க வேண்டாம்னு சொல்லுங்க, தூங்குனா ஒரு கொலை நடந்துரும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க போல. ராத்திரி ஏதோ ஒரு பொட்டி எடுத்துட்டு ஒரு வெள்ளை இனவெறி பிடிச்சவன் வரான். போலீஸ் பதுங்கி இருந்தவங்க நம்ம ஹீரோ அவனை பிடிச்சிடுறாங்க. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ஏதோ டிக்கி டிக்கின்னு சவுண்ட் கேக்குது. என்ன இருக்குன்னு கேட்டா அவன் சொல்ல மாட்டேங்கிறான். பிடிச்சவனோட மடியிலேயே அந்த சூட்கேஸை வச்சு ஓபன் பண்றியா இல்லையான்னு கால்ல போட்டு அடி அடி நடிக்கிறாரு ஷெரீஃப். ஓபன் பண்ணா உள்ள பாம் இருக்குங்க. அட பாவமே, பாம் வச்சு வக்கீலோட குடும்பத்தையே அழிக்க பார்த்திருக்கானுங்க. பாம் எடுத்து தூரமா வீசி எறிஞ்சிடறாரு. ஒரு பெரிய ஆபத்து தவிர்க்கப்பட்டு விட்டது. அப்புறம் அந்த பயலம் ஓங்கி ஒரு குத்துவாரு. இனிமே குடும்பம் இங்க இருக்கிறத ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தை வேற ஒரு ஊருக்கு அனுப்புறாப்ல. எங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு எங்களை இப்ப அனுப்புற, உனக்கு ஏதாவது ஆயிட்டான்னு பொண்டாட்டி கேட்க அவரோட பதிலு கட்டிப்பிடி வைத்தியமா தான் இருக்குது. ஒன்னாகாத நான் பாத்துக்கிறேன் பேபிங்கிறார். அப்புறம் நம்மால வேற ஒரு இடத்துக்கு வரார். ஜட்ஜையா மேலதான் இருக்கிறாப்ல, போய் பாருங்கன்னு வேலை பாக்குறவங்க அமுச்சு வைக்கிறாங்க. எஸ், ஜட்ஜையாவை தான் பாக்குறதுக்கு வந்திருக்காரு போல. நேத்து ராத்திரி உன் வீட்டுல பாமைக்க முயற்சி பண்ணாங்களாமே, கேள்விப்பட்டேன், அதான் உன்னை கூட்டு விட்டேங்கிறாரு ஜட்ஜையா. அப்புறம் மேட்டருக்கு வரேன்னு சொல்லி நேத்து ராத்திரி நடந்த சம்பவத்தை பத்தி விசாரிச்சுட்டு வேற மாவட்டத்துல இந்த கேஸ் நடத்தலான்னு நீ ஒரு அப்ளிகேஷன் போட்டேல்ல, அதை நான் ரிஜெக்ட் பண்றேன் அப்படிங்கிறாரு. சார் இப்பயும் நீங்க காரணம் சொல்லாம தான் ரிஜெக்ட் பண்றீங்க, அப்புறம் நான் மேல்முறையீட்டுக்கு போவேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன், உங்க மானம் போயிடும் பாத்துக்கங்கன்னு நம்மளால சொல்லி பாக்குறான். இல்ல சுப்ரீம் கோர்ட்ல எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட விசாரிச்சு பார்த்தேன், சுப்ரீம் கோர்ட் போனா கூட கீழ் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சோ அதுதான் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்களாம். அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாரு ஜட்ஜையா. ஏன் இல்ல தம்பி, எங்க போனாலும் இந்த கேஸை இப்படித்தான் நாங்க ட்ரீட் பண்ணுவோம், பேசாம உங்க கட்சிக்காரரை குத்தத்தை ஒத்துக்க சொல்லு, நான் அரசு தரப்பு வக்கீல் கிட்ட பேசி சுமூகமா ஒரு 20 வருஷத்துல அவனை ரிலீஸ் பண்றாப்ல ஏற்பாடுகளை பண்றேன் அப்படிங்கிறாரு நீதிபதி. யோசிப்பாங்கிறாப்ல. போயிட்டு வரேன்ட்டு நம்ம பையா கிளம்பிட்டான். இந்த பக்கம் நம்ம சீனியர் ஒரு டாக்டரை அறிமுகப்படுத்துறாரு. சீனியர் எப்படி சரக்கடிச்சிட்டு அப்படியே தெரிவாரோ அந்த மாதிரி இந்த டாக்டரும் சரக்கடிக்கிற டாக்டர் மாதிரி தெரியுது. இந்த டாக்டர் தான் இவங்களுக்கு ஏத்தாப்ல சாட்சி சொல்ல போறவராம். என்ன விளாடுறீங்களா, இந்தால பார்த்தா நம்புறாப்ல இல்ல, முடியாதுங்கிறான் நம்ம ஹீரோ. இங்க வேற சரக்கடிச்சாதான் இப்படி தெளிவாயிட்டாப்லன்னா ஆளு சூப்பரா பேசுவாப்ல, இவனை தான் நீ சாட்சி கொண்டுல நிப்பாட்டணும்னு கேட்டுக்கிறாரு அவரு சீனியர். அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைய ஊருக்கு அமிச்சிட்டியான்னு கேட்க, ஆமா பிளைட்லயே அமிச்சிட்டல அப்படிங்கிறான் நம்ம பையன். அந்த பக்கம் அந்த அசிஸ்டண்டோட வீட்டுக்கு அந்த இனவெறி கூட்டம் வந்துருச்சுங்க. அசிஸ்டண்டோட புருஷனை புடிச்சிட்டாங்க. அடுத்து அந்த அசிஸ்டன்ட் அம்மாவையும் புடிச்சிட்டாங்க. புருஷனை அடிச்சு போட்டு அடுத்த தடவை கொன்னே போட்டுருவோன்னு மிரட்டிட்டு போயிட்டானுங்க. தூங்கிட்டு இருக்கிற நம்ம வயலுக்கு காலையில கால் வருதுங்க. கால் இல்லையோ, காலிங் மேல யாரோ அடிக்கிறாங்க. யாருன்னு இவர் பொறுமையா கீழே இறங்கி வர, அன்னைக்கு ஆபீஸ்லயே தூங்கிட்டாரு போல. நம்ம ஜூனியர் அம்மா தான் காலிங் மேல அடிச்சிருக்குது. நைட்டு சரக்கடிச்சிட்டு வண்டியை கண்ணா பின்னான்னு ஒட்டு வந்து ஆபீஸ்லயே பட்டு கிடக்குறான் போல. வண்டி நிக்கிற அழகுலயே தெரியுதுங்குது அந்த ஜூனியர். கேள்விப்பட்டேன் பக்கத்து மாவட்டத்துக்கு கேஸ மாத்த மாட்டோம்னு நீதிபதி சொல்லிட்டாரு போலன்னு கேட்க, ஆமாங்கிறான். சரி வாங்க, நேரம் ஆகி போச்சு, பிரேக்ஃபாஸ்ட் வர முடியாது, லஞ்ச் நான் வாங்கி கொடுக்குறேன் ஏன் ட்ரீட்னு சொல்லிட்டு இவ கூப்பிடுறா. ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கும்போது மரண தண்டனையே கூடாதுன்னு நீ சொல்றியே, ஏன் சொல்றேன்னு கேட்டா, என்ன இப்படி கேக்குறீங்க, நீங்க இப்ப மரண தண்டனை வேணும்னு கேக்குறீங்களான்னு இவ கேப்பா. ஆமா, என்ன கேட்டா நம்ம நாட்டுல போதுமான அளவு மரண தண்டனை நிறைவேற்றப்படலைன்னு சொல்லலாம். நிறைய பேர் என்ன தூக்குல போடணும், கொல்லணும், இல்ல கேஸ போட்டு கொல்லணுங்கிறா. என்னப்பா அப்படி சொல்ற, நீயே ஒருத்தவனுக்காக வாதாடிட்டு இருக்கிறியே, அவங்கிட்ட போய் இந்த மாதிரி உன்னால பேச முடியுமான்னு கேட்க, நான் அவனை மீன் பண்ணல, ஒரு புள்ளைய 2 பேரும் சீரழிச்சாங்கல்ல, அந்த நாய்களை தூக்குல போடணுங்கிற, கேஸ போட்டு கொல்லணுங்கிற. அப்போ யார கொல்லணும், யார காப்பாற்றணும், யாரு தீர்மானிக்கிறது அப்படின்னு இந்த பொண்ணு கேட்கும். குற்றமும் குற்றவாளிகள் எந்த சமயத்துல அந்த குற்றத்தை பண்றாங்கிறத பொறுத்து இந்த மாதிரி தீர்ப்பு சொல்லலாம்னு நம்ம பைய சொல்லுவான். இன்னும் நிறைய பேரை கொல்லணுங்கிறான். இது வரைக்கும் மரண தண்டனை நிறைவேற்றும் போது நீ பாத்துருக்கிறியா அப்படின்னு இந்த அம்மா கேக்குது. இல்லங்கிறான். ஒரு தடவை போய் பாரு, கரண்ட் ஷாக் கொடுத்து கொல்றதா இருந்தாலும், கேஸ கொடுத்து கொல்றதா இருந்தாலும், தூக்குல தொங்க விட்டு கொல்றதா இருந்தாலும், அவங்க கடைசி நிமிஷத்துல கெஞ்சுறது, கதறது, அழுகிறது, அவங்க உடம்பு துடிக்கிறது, உசுறு போற நேரத்துல உச்சா போவாங்களாம், கக்கா போவாங்களாம். அதையெல்லாம் பார், அதையெல்லாம் பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி வீராபதேசம் எல்லாம் பேசு. உன்ன நல்லவே நினைச்சேன், கடைசியில இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ணிட்டல, போயா அப்படின்னு சாப்பிட்டதுக்கு காசை போட்டு அந்த அம்மா விறுவிறுன்னு கிளம்பி போயிடுச்சுங்க. அந்த அம்மா போன பிறகு பின்னாடியே கொடுக்குன்னு ஓடியாந்து வந்து பாக்குறான், அவ போயிட்டாளா அப்படின்னு. பயபுள்ள டெஸ்ட் வச்சிருக்கான், இப்படி எல்லாம் பேசினா அவ ஓடிடுறாளா அப்படின்னு பாக்குறதுக்கு. ஆனா அந்த பயபுள்ள அதை விட விவரம், பக்கத்துல தான் உட்காந்துருக்கு. எப்படி ஆக்டிங் அப்படின்னு கேக்குது. மிரண்டு போயிட்டாப்ல. இந்த அம்மா சும்மா ஆக்டிங் பண்ணிருக்குது. இது ஒரு டெஸ்ட்ங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குது போல. சரி ஓகே, அந்த 2 நாய்களை சுட்டு கொன்னால, செத்து போனவங்களோட அந்த டெட் பாடிஸை
ஜூரிஸுக பார்க்க கூடாது, வழி சொல்லும் போது வாய்ப்பே இல்ல, ஜூரிஸ் டெட் பாடிகளோட போட்டோவை பார்க்கத்தான் செய்வாங்கன்னு அடிச்சு சொல்லுது அந்த அம்மா. சரி, ஆனா அதே சமயம் அந்த சின்ன பிள்ளைய இவங்க சீரழிச்சாங்கல்ல, அந்த விஷயத்தை பத்தி நம்ம ஜூரிஸ் கிட்ட பேசி ஆகணும், அதை அவங்க கேட்கணும். அதுக்கு வழி இருக்கான்னு கேட்க அதை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. சரி வா, உன்னை ஜூனியரா ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. கடைசியில இப்படி ஒரு நடிப்பை போட்டு தான் இவள ஜூனியரா அந்த பையன் ஏத்துக்கிறான். அந்த அம்மாவும் இந்த மாதிரி ஒரு நடிப்பை போட்டு தான் அந்த வேலையை அக்செப்ட் பண்ணிக்கிறா பாத்துக்கங்களேன். இந்த பக்கம் மீடியால அரசு தரப்பு வக்கீல இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாவட்டத்துல தான் கேஸ் நடக்க போகுதுன்னு முடிவாயிடுச்சு, நீதிபதி உத்தரவு போட்டாரு. அதே மாதிரி இதே மாவட்டத்துல ஜூரியா உட்கார வைக்கிறதுக்கு ஒரு 150 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்களா. அந்த 150 பேர்ல இருந்து கேஸ்ல எத்தனை பேரை உட்கார வைக்க போறோம், அவங்கள எத்தனை பேரை செலக்ட் பண்ண போறோங்கிறது பின்னாடி வருவோம். அந்த 150 பேர் யாரு என்னங்கிறது கூட எனக்கோ இல்ல குற்றவாளி தரப்பு வக்கீலுக்கோ இல்ல நீதிபதிக்கு கூட தெரியாது. அவ்வளவு கான்பிடென்ஷியலா இதை மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு அடிச்சு விடுறாரு. ஆனா அதே கான்பிடென்ஷியல் லிஸ்ட் எதுக்கு இவரோட நண்பர்கிட்ட தான் இருக்குது. எல்லாம் வெள்ளையாட்களா போட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல, இல்ல என்ன கூத்து பண்ண போறாங்கன்னு புரியல. பாப்போம். அப்புறம் அசிஸ்டண்டோட புருஷன் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிற மேட்டரை கேள்விப்பட்டு ஓடியாந்து பாக்குறாரு நம்ம ஹீரோ. அந்த அம்மா முறைக்குது. அதே சமயம் கோர்ட்ல கேஸ் அன்னைக்கு நடக்க போதுங்க. கோர்ட்டுக்கு வெளியில கருப்பு அமெரிக்கர்கள் மொத்தம் சேர்ந்து விடுதலை பண்ணணும்னு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம சீனியரு இப்பதாங்க முறையா சரக்கடிக்காம ஜம்முன்னு வந்து நிக்கிறார். நீங்க வந்ததுல சந்தோஷம்னு கைகுலுக்குறாப்ல நம்ம ஹீரோ. யாரா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்க அந்த பொண்ணை அறிமுகப்படுத்தி வைக்கிறாப்ல ஹீரோ. இந்த பெரியவர் போலீஸ்கார யாரே அடிச்சிருக்காரு ஏதோ ஒரு சம்பவத்துல கோவப்பட்டு, அதனால லைசன்ஸை பிடிங்கிட்டாங்களாம். இதெல்லாம் இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, பேப்பர்லயே படிச்சிருப்பா போல. ஆனாலும் சரக்கடிக்காம நல்லா இருக்க முடியாது, சரக்கடிப்பேங்கிறாரு. நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாப்ல. இந்த என்டையர் பில்டிங்குமே இந்த சீனியரோட தாத்தா தான் கட்டி கொடுத்துருக்காரா. அப்புறம் கொஞ்ச வாடகைக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு காலகட்டத்தில் வாடகைக்கு கொடுத்தாங்களாம், அதனால இங்க நான் சரக்கடிப்பே அப்படிங்கிறாப்ல. அப்புறம் நம்ம ஜூனியரை பார்த்துட்டு, இங்க பாரு, உன்ன மாதிரி படித்த பெண்கள் எல்லாம் வேலைக்கு போற புரட்சி பேசுற பெண்கள் எல்லாம் ஆம்பளைக்கு நிகரா எங்களை நடத்துறோம்னு கேட்டுப்பீங்க தானே, அதனால உன்னை ஆம்பளைக்கு நிகராகவே நடத்துறேன் இந்தா அப்படின்னு காசை கொடுத்து போய் பீர் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாப்ல. அந்த மாவும் சரின்னு கிளம்புது, வேற வழி இல்ல. பெரிய மனுஷன் கேட்டுவிட்டாப்ல, அதுவும் இந்த மாதிரி ஒரு டயலாக சொல்லி கேட்டுவிட்டாப்ல. அவங்க எந்திரிச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு டெஃபினட்டா முடியாது, உட்காருமா அப்படின்னு உட்கார வச்சுட்டாரு நம்ம ஹீரோ. இன்னைக்கு ஜூரிஸ் யாருங்கிறத இவங்க செலக்ட் பண்ணி ஆகணும். அந்த 150 பேர்ல கரெக்டான ஆட்களை இவங்க செலக்ட் பண்ணி ஆகணும். சோ அதனால எல்லாம் பொறுப்பா நடந்துக்கங்கன்னு சத்தம் போடுறாரு ஹீரோ. இப்போ 150 பேரை ஷார்ட் பண்ணி 5ஓ 10ஓ செலக்ட் பண்ணணும். என்ன கேட்டகரியில அவங்கள ஷார்ட் பண்றது, ஒவ்வொருத்தருங்க பத்திய டீடைல் தெரியாது, ஏன்னா எல்லாமே கான்ஃபிடென்ஷியலா இருக்க போகுது. அப்ப நம்ம ஃப்ரெண்டு ஒரு அருமையான ஐடியா கொடுக்குறாரு. இப்போ தனக்கு மரண தண்டனை கிடைக்க போகிறதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற அந்த பையன் சின்ன வயசு பையன், அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு அப்பா. அதே மாதிரி வயசுல இருக்கிற ஆட்கள் தான் அதே மாதிரி கோணத்துல யோசிப்பாங்க. என் பிள்ளைக்கு இப்படி நடந்திருந்தாலும் நானும் இப்படித்தான் சட்டத்தை கையில் எடுத்திருப்பேன்னு நினைக்கக்கூடிய ஆட்களா வேணும். சோ வயசு 50 வயசுக்கு மேல இருக்க கூடாது அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. கரெக்டான முடிவு தானே? ஜட்ஜியாவே அந்த 150 பேர்ல பல பேரை ரிஜெக்ட் பண்ணி பல பேரை கூட்டிருப்பாங்க, நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க. இப்போ மிச்சம் மீதி இருக்கிறது இந்த அவ்வளவுதான். இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல, இவ்வளவு பேர் தான் மிச்சம் மீதி இருக்கிறாங்க. இவங்கள ஒரு 12 பேரை வேணா எடுத்துருங்கன்னு சொல்லக்கூடிய அந்த உரிமை வக்கீல்களுக்கு உண்டா. உடனே அரசு தரப்பு வக்கீல் அப்படி வந்திருக்கிறவங்கள கருப்பாவும் இளமையாவும் இருக்கிற ஆட்கள் எல்லாம் வேண்டான்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்கிற 12 பேர் வரைக்கும் அனுப்ப முடியும் போல அந்த மாதிரி அனுப்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோக்கும் அதே மாதிரி ஒரு 12 பேரை வேண்டான்னு சொல்றதுக்கு உரிமை உண்டு. அவரும் அந்த மாதிரி ஒரு 12 பேரை வேணான்னு சொல்லிட்டே இருக்கிறார். அதே சமயம் கோர்ட்டுக்கு வெளியில பார்த்தா இனவரி பிடித்த அந்த வெள்ளை கூட்டம் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வேக வேகமா வந்துட்டு இருக்காங்க. 2 வக்கீல்களுமே 12+12 24 பேரை வேண்டாம்னு சொல்லி ஓரளவு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. 150ங்கிறது எவ்வளவு குறைஞ்சு வந்திருக்குதுன்னு பாருங்க. இப்படி குறைச்சு கடைசியில 12 பேர் மிச்சம் வந்து நிக்குதுங்க. ஆனா இவங்க எதிர்பார்த்தாப்ல அமையல, கொஞ்சம் கூட குறையதான் அமைஞ்சிருக்குது. ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கவனிக்கலாம், ஒரு கருப்பின ஜூரி கூட அங்க இல்ல, எல்லாம் வெள்ளையா இருக்கிறாங்க. அப்புறம் வயசான ஆட்கள் வேண்டாம்னு சொல்லி இவங்க எதிர்பார்த்தாங்க, இருக்கிற எல்லாமே வயசான ஆட்கள் மாதிரி தெரியுது. சோ மொத்தத்துல நம்ம பயலுக்கு எதிர்பார்த்ததுல கூட குறைய இல்ல, மொத்தமே குறையாதான் இருக்குது. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இந்த அப்பா இந்த தகப்பை முடிவு பண்ணிட்டாப்ல. அரசு தரப்பு வக்கீல் சிரிக்கிறாரு பாருங்க. வெளியில பார்த்தா 2 குரூப் அங்கே இங்கேயும் சத்தம் போட ஆரம்பிக்க ஜட்ஜியாவே எந்திரிச்சு வந்து என்னன்னு கவனிக்கிறார். விட்டா கலவர வெடிச்சிரும்னு ஷெரீஃப் போலீஸ் எல்லாம் வேக வேகமா ஓடியாராங்க. பேசிட்டு இருக்கப்பயே ஒரு அம்மா கையை நீட்டிடுது. உடனே கைகளை ஆயிடுச்சுங்க. மாத்தி ஒருத்தர அடிச்சுக்கிறாங்க. ஒரு பைய பெட்ரோல் குண்டையே ரெடி பண்ணிட்டான். அவங்க கேங்ல சிவப்பு கலர்ல யூனிஃபார்ம் போட்டு அந்த கேங்கோட லீடரா ஒருத்தன் வந்தால அந்த பயம் மேல அந்த பெட்ரோல் குண்டை வீசிட்டாப்ல. பத்தி எரிஞ்சு சம்பவ இடத்துல அந்த ஆளு சொல்லி முடிச்சு நினைக்கிறேன். இல்ல சில பேர் சேர்ந்து அந்த தீ அணைச்சிட்டாங்க. ஷெரீஃபுக்கு அந்த பக்கம் அடி விழுகுது. அத அந்த கெட்ட போலீஸ் கண்டு காணாம போயிட்டு இருக்கிறத கவனிக்கலாம். கோர்ட்டுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ ஓடியாந்து அந்த வெறி பிடிச்சவங்க எல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறார். ஷெரீஃபை காப்பாத்துறாரு. அதே சமயம் ஒருத்தன் கத்தி எடுத்து ஷெரீஃபை குத்த வந்தவன் நம்ம வக்கீல பார்த்ததும் வக்கீல குத்த முயற்சி பண்ணா. உண்மையிலேயே குத்திடுச்சா இல்ல வெறும் டிரெஸ்ல தான் கீரல் விழுந்துச்சான்னு தெரியல. எப்படியோ ஷெரீஃபை காப்பாத்தி இந்த பக்கம் வந்துட்டாங்க. எஸ், தொடையில கிழிச்சு விட்டாங்க. இந்த அம்மா தான் ஃபர்ஸ்ட் எய்டு உதவி எல்லாம் கொடுக்குது. அடிபட்ட இடத்துல பேண்டேஜ் ஒட்டி விடுறா. இந்த பக்கம் அந்த இனவெறி பிடிச்ச கூட்டம் அவங்க எல்லாம் ஜோமா இருக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா அவங்க தலைவரை தீயில இருந்து காப்பாத்த முயற்சி பண்ணாங்கல்ல,
இருந்தாலும் அவர் இறந்து போயிட்டார் போல. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும் போது இல்ல இதுதான் தொடக்கம்ட்டு அந்த தம்பிக்காரன் அங்கிட்டு வரான். அவன் தலைவராயிட்டானா என்னன்னு தெரியலங்க. ஜூனியர் சரக்கடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவை பாருக்கு கூட்டு வந்திருக்கிறா. ரெண்டு நல்லா சரக்கடிக்குது. இன்னைக்கு அவ்வளவு சோகம் நடந்துருச்சு. அதான் இப்படி எல்லாம் பண்றாங்க போல. அப்படி குடிச்சிட்டு இருக்கும் போதுதான் முந்தின நாள் வந்து என்ன பார்த்தான், கொல்ல போறேன்னு சொன்னான். அவன் சீரியஸா இல்லைன்னு நினைச்சேனா இல்ல அவன் கொல்றதான் சரின்னு நினைச்சானா எனக்கு தெரியல. ஆனா அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்து என் பிள்ளைய பார்க்கும்போது இந்த மாதிரி பச்சை பிள்ளைகளை தொடக்கூடிய இந்த வெறிநாய்கள் சாகிறது சரிதான் எனக்கு தோணுச்சு அப்படின்னு எடுத்து சொல்றாப்ல. இந்த தம்பிக்காரன் என்ன பண்றான்னு பாருங்களேன். சிலுவையில நெருப்பு வச்சு நிறைய வீடுகளுக்கு முன்னாடி வீசி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறான். ஜெயிலுக்கு முன்னாடி கூட வீசி எறிஞ்சிட்டு போயிருந்திருக்கான். ஜூனியரை இறக்கி வர்றதுக்காக அவளோட வீடு வரைக்கும் வந்து உள்ள இறக்கி விட்டுட்டு போறார். ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் முத்தா கொடுக்கற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் நாம பொறுப்பா நடந்துக்கணும்னு இது சரியில்லைன்னு அவர் கிளம்பி வீட்டுக்கு கிளம்புறேன்னு கிளம்பி வந்துட்டார். ஆனா இங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோட வீடே இங்க இல்ல. வீட்டையே எரிச்சு விட்டானுங்க அவனுங்க. வீடு பத்தி எரியுது. வீடு போச்சுங்க. உள்ள என்னோட நாய் இருக்கு, நாய்கிட்ட இருக்குன்னு அதை காப்பாத்துறதுக்கு ஓடும்போது ஷெரீஃப் உள்ள போகாதுன்னு புடிச்சுக்கிட்டாருங்க. தீயை அணைக்க முயற்சி பண்ணாலும் அதையும் தாண்டி மொத்தமும் பத்தி எரியுது. அந்த கெட்ட போலீஸும் அங்க நின்னு இதையெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கிறான். அந்த வெறி பிடிச்ச போலீஸும் ஒரே நாள் ராத்திரியில பெரிய கலவரத்தை அந்த இனவெறி கூட்டம் நடத்திடுச்சு. அதனாலேயே அடுத்த நாள் ராணுவத்தை மாவட்டத்துக்குள்ள இறக்கிட்டாங்க. எங்க கலவரம் வெடிச்சிருவோம்னு முன்கூட்டியே ராணுவத்தை இறக்கிட்டாங்க போல. எரிஞ்சு போன வீட்டுக்குள்ள குடும்பத்தோட எடுத்த அந்த போட்டோவை பார்த்துட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். ஃப்ரெண்டுக்காரன வந்து பார்த்துட்டு வருத்தப்படுறான் பாவம். நண்பர் கூட கேஸ விட்டுரு, எதுக்கு வம்பு, கொன்னுடுவாங்கடா அப்படின்னு சொல்றாரு. அப்பையும் முடியாதுங்கிறா நம்ம பையன். நான் இப்ப வேணான்னு ஒதுங்குனேன்னா இது எல்லாம் வீணா போயிடும், இவ்வளவு இழந்து வீணா போயிடும். என் நாய்க்குட்டியை பார்த்தியான்னு நாய்க்குட்டியை தான் தேடிட்டு இருக்கிறான். ஓ நாய் செத்து போச்சுரா, வாடா கிளம்பலான்னு ஃப்ரெண்டு கூப்பிடுறாரு. அப்போ நாய்க்குள்ள இருக்கிற சத்தம் கேக்குதுங்க. என்னடான்னு பார்த்தா பக்கத்துல காட்டுக்குள்ள இருந்தது ஓடியாருது. எஸ் சம்பவத்தப்போ அது எஸ்கேப் ஆயிருக்குதுங்க. அப்பாடா அப்பாடான்னு பையன் ரொம்ப சந்தோஷப்படுறான். வீடு போன நினைச்சவர் வருத்தப்படல, நாய் செத்து போச்சுன்னு நினைச்சுதான் வருத்தப்பட்டு இருந்தார். இன்னும் 2 மணி நேரத்துல என் ஆபீஸ்க்கு வந்து நிக்கிற. கேஸுக்கு முன்னாடி நம்ம என்ன ஏதுன்னு நம்ம பேசணும், கேஸ நடத்தணும்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாப்ல. கோர்ட்டுக்கு வெளியில ஒரு பக்கம் விடுதலை பண்ணணும்னு கருப்பினத்தவர்களும், இன்னொரு பக்கம் அவரை தூக்குல போடணும், கேஸ போட்டு கொல்லணும்னு வெள்ளை இனத்தவர்களும் கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. 2 பேருக்கு நடுவுல ராணுவ வண்டி நிக்குது. முதல் சாட்சியா இங்க கோர்ட்ல அரசு தரப்பு வக்கீல யார கூப்பிட்டுருக்காப்லன்னா அந்த 2 வெறிநாய் இருக்குல்ல கடிச்சிச்சே, அதுல ஒரு வெறிநாய பெத்தவ. நானும் அந்த தம்பிக்காரனும் மேல பாத்துக்கிட்டு இருந்தோம். எங்க கண்ணு முன்னாடியே அவன் சுட்டு கொண்டுட்டான அந்த அம்மா சாட்சி சொல்லுது. இறந்து போனப்போ உங்க பிள்ளையோட வயசு என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா 23ங்குது. யாருக்கிட்ட? அரசு தரப்பு வக்கீல் கிட்ட. 23 வயசு, வாழ வேண்டிய வயசு அப்படின்னு ஜூரிஸோட மைண்ட்ல பதியணுங்கிறதுக்காக இவர் இந்த கேள்வியை கேட்டிருப்பார். ஆனா பதிலுக்கு நம்ம பையன் என்ன தெரியுமா கேட்டான், இந்த 23 வருஷத்துல உன் புள்ள எத்தனை குழந்தைகளை கடத்தி இருக்கும் அப்படின்னு கேட்டதும் நீதிபதிக்கே கோவம் வந்துருச்சு. இந்த மாதிரி எல்லாம் கேட்க கூடாது பாத்துக்க அப்படின்னு சத்தம் போடுறாரு. நம்மளால அடங்கல. அடுத்த கேள்வி பாருங்க, இந்த 23 வருஷத்துல உன் புள்ள எத்தனை பேரை கெடுத்திருக்கிறான் அப்படின்னு. அவ்வளவுதான், கேஸ ஒதுக்கி வைக்கிறேன், லஞ்சுக்கு பிறகுதான் கேஸ். இந்த கேள்வி இவன் கேட்டதையோ இந்த சம்பவம் நடந்ததையோ கூட ஜூரிஸ் யாரும் மைண்ட்ல எடுத்துக்க கூடாது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டேன். இப்ப லஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வெளியில. அப்போ நம்ம ஃப்ரெண்டுக்காரன்ட்ட ஜூனியர் கேப்பா, எதுக்கு தேவையே இல்லாம இந்த மாதிரி கேள்வி கேட்டு நீதிபதியை கோவப்படுத்தணும் அப்படின்னு கேட்க, இங்க அது நோக்கம் இல்ல, வாதாடுறதுங்கிறது கத்திய வச்சு வால் சண்டை போடுறாப்ல. முதல் வெட்டு விழுகிறது ரொம்ப முக்கியமா. இப்ப நடந்த அந்த 2 பேரோட வாதத்துல யாருக்கு வெட்டு விழுந்திருக்குங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் அவன் அந்த மாதிரி கேட்டிருக்கிறான்னு எடுத்து சொல்றாரு. நம்ம ஷெரீஃபை தான் சாட்சி கூண்டுல உட்கார வச்சிருக்காரு அரசு தரப்பு வக்கீல். இந்த துப்பாக்கியை வச்சு தான் சுட்டானு கேட்டா ஆமாங்க. இந்த துப்பாக்கியில இருக்கிற அந்த ஃபிங்கர் பிரிண்ட், அதுவும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிற இந்த தகப்பனோட ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுதான்னு கேட்டா, கைவிரல் ரேகை மேட்ச் ஆகுதான்னு கேட்டா மேட்ச் ஆகுதுங்கிறாரு ஷெரீஃப். இதை நீங்க ஆதாரமா அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு கொடுத்துறாரு கவர்மெண்ட் கோர்ட்டு கிட்ட. அப்புறம் நம்ம பைய போய் அதே ஷெரீஃப் கிட்ட அந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணது நீங்க தானே அப்படின்னு கேட்க, ஆமா நான் தான் அரெஸ்ட் பண்ணேன், ரேப் கேஸுக்காக அரெஸ்ட் பண்ணேங்கிறாரு. அதுவும் ஒரு 10 வயசு பிள்ளைய ரேப் பண்ண முயற்சி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்றாரு. அப்படி சொல்லும் போது ஜூரிஸை பார்த்துக்கிட்டே சொல்றாரு. ஏன்னா ஜூரிஸோட மனசுல இது ஆழமா பதியணுங்கிறதுக்காக. அடுத்த கேள்வி, அந்த 2 பேரும் அந்த 10 வயசு பிள்ளைய கொடூரமா சீரழிச்சு கொண்டாங்கிறத அவங்க கைப்பட எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. கரெக்டான அப்படின்னு கேட்க, பதில் சொல்றதுக்கு முன்னாடி அரசு தரப்பு வக்கீல் முந்திக்கிட்டு, இப்ப நடக்கிற கேஸ் இவங்க 2 பேரோட கொலை கேஸ், இதுக்கும் அந்த கற்பழிப்பு கேஸுக்கும் சம்பந்தம் இல்ல, இந்த கேள்வியை ஏத்துக்க முடியாதுங்கிறாப்ல. நீதிபதியும் அதுதான் சரி, ஏற்கனவே உன்னை நான் வான் பண்ணிருக்கிறேன், அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல, அந்த கற்பழிப்பு சம்பந்தமா கேள்வி கேட்க கூடாதுன்னு எச்சரிக்கிறார். சரின்னு நம்ம பைய ஒத்துக்கிறான். வேற கேள்விகள் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விலகி போனா கூட ஷெரீஃப் இப்ப எந்திரிச்சு போக வேண்டியவர் தான். ஆனா ஆமா அப்படின்னு பதில் சொல்றார். இங்க கேள்வியே கிடையாது. ஏன்னா இந்த கேள்வியை மறுக்கிறேன்ட்டாரு நீதிபதி. ஆனா அதையும் தாண்டி போறதுக்கு முன்னாடி நம்ம ஷெரீஃப் ரொம்ப ஆழமா அவங்க கைப்பட எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க, உண்மைதான் அப்படின்னு ஜூரிஸை பார்த்து அடிச்சு சொல்லிட்டாரு. சோ இப்ப ஜூரிஸோட மனசுல அது நல்ல ஆழமா பதிஞ்சிருக்கும். நீதிபதியால இப்ப என்ன பண்ண முடியும்? இந்த சம்பவம் நடந்ததையே ஜூரிங்க மறந்துருங்க, நாளைக்கு காலையில 9 மணிக்கு கேஸ்ன்ட்டாரு. ஆனா ஷெரீஃபை பார்த்து ஒரு முறைக்கிறாரு நீதிபதி. அடுத்து பாருங்க, நம்ம ஆட்கள் அசிஸ்டன்ட் அம்மாவை பாக்குறதுக்கு வராங்க. அந்த அசிஸ்டன்ட் அம்மாவோட புருஷன் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தார்ல, அவர் இறந்துட்டார் போல. இந்த அம்மா ஊரே காலி பண்ணிட்டு கிளம்புது. அதனால இரங்கல்
தெரிவிக்கிறதுக்காக வராங்க. அந்த இடத்துல வச்சு நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்கும்போது, இங்க பாரு இதெல்லாம் தேவையா, இதுக்கு தான் இதெல்லாம் வேணான்னு நான் அப்பவே சொன்னேன். நீ வீடு இழந்த, நான் புருஷனை இழந்தோம். வெளியில பல பேர் நீ பண்றது ஒரு மிகப்பெரியமான போல்டு மூவ், பிரேவ், தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி இந்த கேஸ்ல நீ பின்னாடி ஜெயிக்கலாம், ஆனா இழந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போதுங்க. இங்க அந்த ஜூரிஸ் எல்லாம் குடும்பங்குட்டியெல்லாம் விட்டுட்டு தனியா தான் இருக்கணும். இவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு உண்டு. இந்த கேஸை பத்தி வெளியில இவங்க டிஸ்கஸ் பண்ண கூடாதுன்னு ஒரு உத்தரவும் உண்டு. அதையும் தாண்டி இங்க வழுக்கையா இருக்கிற ஒருத்தர் பேச்ச ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஒரு அம்மா சொல்லுங்க. இல்ல குடும்பங்குட்டியெல்லாம் பிரிஞ்சு நாம இருக்கிறோம்ல, நம்ம கஷ்டம் அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், பேசலாம் தப்பு இல்ல அப்படின்னு சொல்றாரு. யாரும் இப்போ வரைக்கும் யாராவது இந்த கேஸ் சம்பந்தமா முடிவெடுக்கலன்னு யாராவது இருக்கீங்கன்னு கேட்க ஒரு 4 பேர் கை தூக்குறாங்க. இவங்க இன்னும் குற்றவாளியா நிரபராதியான்னு முடிவெடுக்கலையா. யாரெல்லாம் குற்றவாளிகள்னு நினைக்கிறீங்க கை தூக்குங்கன்னு கேட்கிறார். மெதுவா சத்தம் இல்லாம ஒரு 7 பேர் கை தூக்குறாங்க, இவர் உட்பட. யாரு நிரபராதின்னு நினைக்கிறீங்க கை தூக்குன்னு சொன்னா மிச்சம் இருக்கிற ஒருத்தர் எதுக்க சென்டர் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறார்ல அந்த ஒருத்தர் கை தூக்குறார். அப்ப தெரிஞ்ச விஷயம் தான், எப்படியும் அவன் சாகத்தான் போறான் அப்படின்றாரு இவர். வழுக்கையா இருக்கிற இந்த பெரியவர் நம்ம ஜூனியர் அம்மா வேக வேகமா வந்து ஏதோ ஒரு டாக்டரை பத்தி விசாரிக்குது. உங்களுக்கு தான் தெரியுமே, தெரிஞ்சிருக்க வேண்டாம் அப்படின்னு விசாரிக்கிறாரு ஒருத்தர் வேலை பார்க்கிறவர். இந்த அம்மா தான் வக்கீல்னு சொல்லல, தான் ஒரு இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கிறதா வந்து நிக்குது மீடியாக்காரி மாதிரி. கேஸுக்காக அவர் போயிருக்கிறாருமா அப்படின்னு சொன்னதும், அவரோட ரூம் நம்பர் 329 தானே, நான் அங்க வெயிட் பண்றேன் அப்படிங்குது இந்த அம்மா. இல்ல நம்பர் 128, ஆனாலும் வேஸ்ட் பண்றது வேஸ்ட், இன்னொரு நாள் வாமா அப்படிங்கிறாப்ல. சரி ஓகேன்னு அந்த அம்மா கிளம்புது. இங்க கோர்ட்ல பார்த்தா தன் காலையே ஒரு போலீஸ்கார இழந்தார்ல, அவரு சாட்சி சொல்ல வராரு. இப்போ ஒரு கால் இல்லாம அவர் நொண்டி வரத பார்த்து எல்லாருக்குமே பரிதாபமா இருக்கும். அப்படி நடந்து போறவரு குற்றம் சுமத்தப்பட்ட இந்த தகப்பனை அப்படியே நேரா பார்த்துட்டு தான் போறார். நேருக்கு நேரா பார்த்துட்டு அங்க கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் 128வது நம்பருக்கு நம்ம ஜூனியர் உள்ள போக முயற்சி பண்றா. ஜன்னல் வழியா முடியல. இன்னொரு ஜன்னல் திறந்திருக்குது, அது வழியா உள்ள வந்துட்டா. உங்க காலுக்கு என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது தரையில பட்ட ஒரு தோட்டா தரையில இருந்து எகிரி இவரோட முட்டிக்குள்ள போயிடுச்சு. காலையே கட் பண்ணி எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாராம். காலை இழந்த பிறகும் உங்களால ஒரு போலீஸா வேலை பார்க்க முடியுமான்னு கேட்க, போலீஸ்னா எல்லா பேரும் வண்டி எடுத்துட்டு தெருவா சுத்தணும்னு அவசியம் இல்ல, மேஜையில டேபிள்ல உட்காந்தே ஒர்க் பண்ணக்கூடிய வேலை எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி வேலை நான் பார்க்க முடியுங்கிறாரு அவர். சரி சுட்ட வரவங்களால அடையாளம் காட்ட முடியுமான்னு கேட்க, இல்ல தெரியாதுங்கிறாப்ல. எல்லாருக்குமே ஷாக். இந்த தகப்பனுக்கு கூட ஷாக் தான். ஆனாலும் அவர் என்கிட்ட வந்து பெருந்தன்மையா மன்னிப்பு கேட்டாரு அப்படின்றதையும் சொல்றாரு. இது அரசு தரப்பு வக்கீலுக்கு ரொம்ப வசதியா போச்சு. தானா முன் வந்து மன்னிப்பு கேட்டதுனால சுட்டது அவர் தான் ப்ரூவ் ஆயிடுது இல்லையா, அதனால விசாரணை முடிஞ்சிருச்சுன்னு ஜட்ஜியாவும் அவரை எந்திரிச்சு போக சொல்லும் போது நம்ம பய இந்த தகப்பன் ஒரு நிமிஷங்கிறாரு. உடனே நம்ம வக்கீல எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டு பேசுறாப்ல இவர்கிட்ட. என்னங்கன்னு இவர்கிட்ட ஒரு கேள்வி கேளு, நான் ஜெயிலுக்கு போகணுமா கூடாதாங்கிற ஒரு கேள்வி கேளுங்கிறாப்ல. இங்க பாரு, ஒன்னால அவருக்கு காலு போயிடுச்சு, இந்த கேள்வி கேட்டா கண்டிப்பா ஜெயிலுக்கு போக வேண்டி வந்தா நீ அப்படின்னு சொல்லுவாப்ல. எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு கேட்கிறார். நீ என் வக்கீல் தானே, நானே சொல்றேன் இந்த கேள்வியை கேளு அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோக்கு இதுல சுத்தமா நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் இவர் கேட்க சொன்னதுனால வேற வழி இல்லாம ஒரே ஒரு கேள்விதான் அப்படின்னு இவர்கிட்ட போய் அந்த கேள்வியை கேட்காம துணை கேள்விகள் சில கேள்விகளை கேட்கிற. உங்க காலை ஊனமாக்கணுங்கிற நோக்கத்தோட தான் உங்களை அவர் சுட்டாரா அப்படின்னு கேட்க அந்த போலீஸ்காரர் இல்லங்கிறார். அது ஒரு விபத்துங்கிறாப்ல. உங்களை சுட்டதுக்காக அவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லன்றாரு அவரு. அந்த மனுஷனுக்கு தண்டனை கிடைக்காம இருக்கணும், அவரிடத்துல நான் இருந்திருந்தா கூட அப்படித்தான் பண்ணிருப்பேன்றாப்ல. என்னங்க சொல்றீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்க, ஆமா பெத்த பிள்ளைய 2 பேர் சீரழிச்சிருக்காங்க, எந்த தகப்பனா இருந்தாலும் நானா இருந்தாலும் அதைத்தான் செஞ்சிருப்பேங்கிறார். உடனே நம்ம அரசு தரப்பு வக்கீல் இவர் ஒப்பீனியன் சொல்றதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது, ஒமிட் பண்ணிக்கணுங்கிறாரு. இது சம்பந்தமா பேசக்கூடாதுங்கிறாரு அரசு தரப்பு வக்கீல். அப்போ நம்ம ஹீரோ கடம் கோற்றார் அவர்களே, இந்த மனுஷன் நமக்காக எவ்வளவு உழைச்சிருக்கிறார், இதே கோர்ட்ல இவரோட காலு போயிருக்கு, இவர் விருப்பப்பட்டதை சொல்றதுக்கு கூட இந்த கோர்ட்ல அனுமதி கிடையாதா அப்படின்னு கேட்க அனுமதி கொடுத்துட்டாரு ஜட்ஜையா. உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க அப்படிங்கிறாரு ஹீரோ. எனக்கு ஒரு பெண்புள்ள இருக்கு, அவளை யாராவது பண்ணிருந்தா இதைத்தான் நான் பண்ணிருப்பேங்கிறாப்ல. அடுத்த கேள்வி, இந்த ஜூரிங்க அவரை தண்டிக்கணுமா விடுவிக்கணுமான்னு கேள்வி கேட்பாரு. ஜட்ஜையா முந்திக்கிட்டு இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அதையெல்லாம் தாண்டி அதே போலீஸ், தன் காலை இழந்த போலீஸ், அவன் ஒரு ஹீரோ, அவரை நீங்க விடுதலை பண்ணணும்னு ஜூரியை பார்த்து சொல்லிட்டாரு. அவரை விடுதலை பண்ணுங்க, அவரை விடுதலை பண்ணுங்கன்னு கத்த ஆரம்பிக்க ஒட்டுமொத்த கோர்ட்டுமே விடுதலை விடுதலை விடுதலைன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூரிஸ் எல்லாம் மிரண்டு போய் பாக்குறாங்க. அடுத்த சாட்சியை கொண்டு வாங்கன்ட்டாரு நீதிபதி சுத்தில தட்டிட்டு. அடுத்ததா அரசு தரப்பு வக்கீலு ஒரு டாக்டரை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். அதே டாக்டரோட ஆபீஸ்ல தான் இப்ப நம்ம ஜூனியர் பேப்பரை புரட்டிக்கிட்டு இருக்கிறா. என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க கேட்டா அவர் பல படிப்பு படிச்சிருக்கிறாராம். எல்லாத்தையும் வரிசை அடிக்கிட்டு இருக்கிறாப்ல. இன்சேன், சுயநினைவுல இல்ல, அறிவை இழந்த நிலைமையில இருக்கிறோம். இப்படி எல்லாம் நீங்க யார சொல்லுவீன்னு கேட்டா, ஒரு தப்பு பண்ணும்போது இல்ல ஒரு செயலை செய்யும் போது இது சரி இது தப்புன்னு அவங்க மூளையில ஏறாத நிலைமையில இருக்கிறாங்கல்ல, தான் பண்ண போற தப்புக்கு இப்பேற்பட்ட தண்டனை கிடைக்குங்கிறது கூட மண்டையில ஏறாத ஒரு நிலையில இருக்கிறாங்கல்ல, அவங்கள தான் சுயநினைவுல இல்லாதவங்கன்னு சொல்லுவோங்கிறாரு டாக்டர். இந்த பக்கம் ஜூனியர் அம்மா வண்டி எடுத்துட்டு வேக வேகமா கோட்டை நோக்கி வர
அத ஒரு இனவெறி பிடிச்சவன் பாக்குறான். இங்க டாக்டரோ இந்த தகப்பம் பண்ணது ஒரு பழிவாங்கிற நடவடிக்கை, சுய நினைவுல தான் அப்ப அவர் இருந்திருக்கிறாருன்னு சாட்சி சொன்னதும் என்கிட்ட வேற கேள்வி இல்லன்ட்டு அரசு தரப்பு வக்கீல் போய் உட்காந்துட்டார். எங்க ஜூனியரை காணோம்னு இவர் தேடிட்டு இருக்கிற குறுக்கு விசாரணைக்கு எதிர் தரப்பு வக்கீல கூப்பிட நம்ம பைய கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்கிறார். அப்புறம் நம்ம ஜூனியரை பார்த்ததும் இல்ல தேவைப்படாது ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஜூனியர் கிட்ட பேசுறாப்ல. ஏதோ கண்டுபிடிச்சிட்டு வந்து ஜூனியர் சொல்றா. சில கேள்விகள் அந்த அம்மா எழுதிட்டு வந்திருக்குது, அந்த கேள்வியை கேட்டா மட்டும் போதும்னு சொல்லியிருக்குது போல. அதை அப்படியே படிச்சு கேட்டார். அம்மா நீ யாருக்காக வேலை பாக்குற அப்படின்னு கேட்க இந்த மாவட்டத்துக்காக, இந்த மாவட்ட மக்களுக்காகங்கிறாரு அவரு, இந்த மாநிலத்துக்காகங்கிறாரு. எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க இந்த மாதிரி கேட்க 11 வருஷங்கிறாப்ல. இந்த 11 வருஷத்துல கோர்ட்ல இன்னாரு சுயநினைவுல இருக்கிறாங்க, இன்னாரு சுயநினைவுல இல்லன்னு இந்த மாதிரி விசாரணைக்கு வந்து எத்தனை தடவை சாட்சி சொல்லியிருக்கிறீங்கன்னு கேட்க 46 தடவை இந்த மாதிரி வந்து சாட்சி சொல்லியிருக்கிறேன்னு ரொம்ப பெருமையோட சொல்றாரு அந்த டாக்டர். இந்த 46 தடவை நீங்க சாட்சி சொன்னதுல எத்தனை தடவை குற்றவாளிகள்ல சில பேர் நிஜமாவே சுயநினைவுல இல்லாம அந்த குற்றத்தை செஞ்சிருக்கலாம், அந்த மாதிரி ஆட்களை எத்தனை தடவை ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க? 46 தடவை சாட்சி சொல்லியிருக்கீங்கல்ல, 46 கேஸ்ல அப்ப குற்றவாளிகளை நீங்க அனலைஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த 46ல எத்தனை பேரை நீங்க சுயநினைவுல இருந்திருக்கான்னு சொல்லியிருக்கீங்க, எத்தனை பேரு சுயநினைவு இல்லாம இப்படி பண்ணிருக்காங்க நீங்க அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது குறுக்கால அரசு தரப்பு வக்கீல் வந்து இதெல்லாம் மைண்ட்ல வச்சிருப்பாங்களா, ஞாபகம் வச்சிருப்பாங்களா, இந்த கேள்வியை மறுக்கணும்ன்றாரு. ஆனா ஜட்ஜையாவோ அதெல்லாம் முடியாது, நீ பதில் சொல்லுப்பான்ட்டாப்ல. எனக்கு ஞாபகம் இல்லைன்னு டாக்டர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. ஞாபகம் இல்லையா? நான் வேணா உங்களுக்கு ஞாபகப்படுத்தட்டுமா? 0. அரசுகிட்ட இருந்து வாங்குற சம்பளத்துக்கு எல்லா இடத்துலயும் போய் எல்லா பேரும் சுயநினைவோட தான் அந்த குத்தத்தை செஞ்சதா வந்து சாட்சி சொல்றது ஒரு பொழப்பு, அந்த பொழப்புக்கு உங்களுக்கு சம்பளம் வேற அப்படின்னு கேட்டு போறாப்ல. அதோட நிக்கலங்க. அடுத்து ஒரு பர்டிகுலர் கேஸ பத்தி கேக்குறாரு. டாக்டரே அடி போறாப்ல. ஒரு கேஸ்ல ஒரு ஆளு சுயநினைவோட தான் அந்த தப்பு பண்ணார், ரெட்டை கொலை பண்ணாருன்னு அடிச்சு வந்து இதே மாதிரி சாட்சி சொல்லியிருக்கிறார். ஆனா ஜூரிஸுக்கே சந்தேகம் அதுல, ஏன்னா பார்த்தாலே தெரியுது அவன் ஒரு மனநோயாளின்னு. சோ வேற ஒரு டாக்டரை கூப்பிட்டு சாட்சி விசாரிக்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு டாக்டர் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு இல்ல அவன் ஒரு மனநோயாளி, அவன் சுயநினைவோட இந்த ரெட்டை கொலையை பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டாப்ல. இந்த சம்பவம் நடந்து 10 வருஷம் ஆச்சு. இப்போ இந்த 10 வருஷமா அந்த பர்டிகுலர் நோயாளி எங்க இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் கேட்கும்போது தெரியுங்கிறாப்ல. எங்க இருக்கிறான்னு கேட்டா இவர் நடத்துற இவரோட ஹாஸ்பிட்டல்லையே கடந்த 10 வருஷமா மனநோயாளியா தான் இருக்கிறாப்லையா. நீங்க கோர்ட்ல அவன் சுயநினைவோட தான் அந்த ரெட்டை கொலையை பண்ணதா சாட்சி சொன்ன அதே சாட்சி அதே ஆளு உங்களோட மனநல மருத்துவமனையில கடந்த 10 வருஷமா மனநோயாளியா இருக்கிறான். என்னங்க லாஜிக் இது? அப்ப நீங்க எப்பயும் அவனை வெளியில ரிலீஸ் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட பதில் இல்ல. சோ இந்த டாக்டரை வச்சு சாட்சி சொன்னதெல்லாம் ஒண்ணுத்துக்கு உதவாதுன்னு ஆயிப்போச்சு. ஜூனியரை வந்து பாராட்டிட்டு போறாரு நம்ம ஹீரோ. கோர்ட்டுக்கு வெளியில வெறி பிடிச்ச அந்த தம்பிக்காரன் துப்பாக்கியோட இருக்கிறான். யார குறி வைக்கிறான்னு பாருங்க. நம்ம ஹீரோவை குறி வச்சு சுடுறான். ஆனா பக்கத்துல இருந்த ஒரு செக்யூரிட்டி மேல குண்டு பட்டுருச்சு, அதுவும் கழுத்திலேயே குண்டு பட்டுருச்சு. ஒரு ராணுவ வீரருக்கு குண்டு பட்டுருச்சு. நைட் அதை பத்தி நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ராணுவ வீரருக்கு என்னாச்சு அப்படின்னு விசாரிக்குது ஜூனியர். நரம்புல அடிபட்டதுனால உடம்பு அசைவில்லாம கோமால கிடக்கிறதா வருத்தப்பட்டு சொல்றாரு நம்ம ஹீரோ. அவர் குடும்பம் அவர் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படும்னு நம்ம ஹீரோ நினைச்சு ஏங்கடா வருத்தப்படுறான் பாவம். சரி இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன பண்றது, நீ வீட்டுக்கு போமான்னு அனுப்பிச்சு வச்சிட்டார். இந்த அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் வேகமா வண்டி விட்டு வந்திருக்குது போல, ஸ்பீடு லிமிட்டை தாண்டி வண்டி விட்டு வந்திருக்கிறா போல. பின்னாடியே ஒரு போலீஸ்காரர் வந்து வண்டியை நிப்பாட்டி என்ன குடிச்சிருக்கிறியா வெளியில வா அப்படிங்கிறார். இவன் அந்த இனவெறி பிடிச்சவன் போல தெரியுது. அந்த போலீஸோட துணையோடையே அவளை ஒரு வண்டியில தூக்கி போட்டு அவளை கடத்திட்டு போறாங்க. அவளோட வண்டியை வேற எவனோ ஓட்டிட்டு போறான், ஒரு இனவெறி பிடிச்ச இன்னொருத்தவன். போலீஸ் வண்டியில வச்சு கடத்திட்டு போறாங்க. அவளை ஒரு சிலுவையில கட்டி தொங்க விட்டாங்க. யூனிஃபார்ம் போட்டு நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க எரிக்கிறதுக்கு தயாரா. அந்த தம்பிக்காரன் தான் வந்து பாக்குறான். இந்த அம்மா பயந்து போயிருக்குது. அவளோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு எறிறான். இல்ல கட்டி வச்சு எரிக்க போறது இல்ல போல தெரியுது. யார் இல்லாத இந்த இடத்துல இவளை இப்படியே கட்டி போட்டு ட்ரெஸ் எல்லாம் உரிய எடுத்துருவானா. இந்த எறும்பு பூச்சி எல்லாம் 2 நாள் கடிச்சுக்கிட்டே இருக்குமா. அப்புறம் சூரிய வெளிச்ச சுல்லுன்னு படப்பட உடம்பெல்லாம் அப்படியே எரிய ஆரம்பிக்கும் தக தகன்னு. அப்புறம் காட்டுக்குள்ள இருக்கிற விலங்குகள்லாம் வந்து உன்னை கடிச்சு கொதற ஆரம்பிக்குமா. இதெல்லாம் கேட்டு பயப்படாம ஜெயிலுக்குள்ள இருக்கிற அந்த தகப்பன் உன்னையும் சேர்த்து சுற்று கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவா. நங்குன்னு சிலுவையில ஒரு முட்டை வச்சிடறான். அரகரையா கிழிச்சு போட்டு அந்த ட்ரெஸ்ஸோட அவ அங்கேயே கிடக்கட்டும்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அப்புறம் லேட்டா ஒரு கார் மட்டும் அங்க வந்து நிக்குது. ஒருத்தர் மட்டும் வந்து தான் சட்டையை கலட்டி அவங்களுக்கு அந்த சட்டையை போட்டு விட்டு கத்தி எடுத்து கட்ட அவுத்து விடுறாரு. அப்ப அவர் கையில இருக்கிற அந்த டாட்டுவை கவனிங்க. இந்த கூட்டத்திலேயே இருக்கிற ஒரு நல்ல மனுஷன் இவர் போல தெரியுது. யாருக்கும் தெரியாம தான் வண்டியில காப்பாத்தி கூட்டிட்டு போறாருங்க. அடுத்து கோர்ட்ல கேஸ் நடக்குதுங்க. ஜூனியர் எங்கன்னு நம்ம பைய விசாரிக்கிறான். ஃப்ரெண்டுக்கு தெரியல போல. இப்போ நம்ம தரப்பு டாக்டரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு நம்ம ஹீரோ. தான் பிள்ளையோட அந்த சீரழிப்பு கேஸ் அது அவரை மனதளவுல அப்பனை பாதிச்சிருக்குமா தகப்பனை பாதிச்சிருக்குமான்னு கேட்கும்போது ஆமா தற்காலிகமா அவரை பாதிச்சிருக்கும் அப்படிங்கிறாரு டாக்டர். தான் பிள்ளைக்கு இந்த மாதிரி கோரமான ஒரு சம்பவம் ஒரு பாதிப்பு நடந்திருக்கிற ஒரு காலகட்டத்துல அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லா பேரும் கிட்டத்தட்ட அந்த மனநிலை இருப்பாங்க. குடும்பத்தோட தலைவருக்கு அந்த மனநிலை இன்னும் படுபயங்கரமா அதிகமா இருக்குமா. அந்த சமயத்துல அவங்க மனிதர்களாகவே இருக்க மாட்டாங்க, 5 அறிவு கொண்ட மிருகமாக செயல்படுவாங்க. 5 அறிவு இருக்கிற ஒரு விலங்கு யாரையாவது கடிச்சா அந்த விலங்குக்கு நாம தண்டனை கொடுப்போமா?
பார்க்கணுமா, அந்த மாதிரி தான் இதையும் நீங்க பார்க்கணுங்கிறாப்ல பேசுறாரு. அதுக்கு சில மெடிக்கல் பேரெல்லாம் வைக்கிறாரு. அதனால அவர் சுயநினைவுல இல்லன்னு இவர் சாட்சி சொல்றாரு. குறுக்கு விசாரணைக்கு அரசு சிறப்பு வக்கீல கூப்பிட அவரு கவனிக்கல. நீதிபதி 2வது தடவையா கூப்பிடுறாரு. எப்பா வந்து விசாரிப்பான்னு. இவங்க தான் புலன் விசாரணை பண்றதுக்கு நிறைய டிடெக்டிவ் வச்சிருக்காங்கல்ல, எல்லாரையும் ஏவி விட்டு இந்த டாக்டருக்கு பின்னாடி இருக்கிற அந்த அழுக்க கண்டுபிடிச்சிட்டாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ஹோட்டல்ல இவரும் 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பொண்ணோட இருக்கிறாப்ல ஒரு போட்டோ, வயது கம்மியா இருக்கிற ஒரு பொண்ணோட இருந்தாருன்னு சொல்லி இவர் மேல கேஸ், அந்த கேஸ்ல இவர் குற்றவாளின்னு வந்து அப்புறம் வெளியில வந்திருக்கிறார். இந்த உண்மையெல்லாம் மறைச்சிருக்கிறார். அதையெல்லாம் இப்போ இவங்க புட்டு வைக்க எல்லாருக்கும் ஒரே அவமானமா போயிடுது. ஜூரிஸுமே என்ன இப்படி ஆகி போச்சுன்னு வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரி ஒருத்தரை கூண்டுல நிப்பாட்டி பேரை கெடுத்துக்கிட்டாரு நம்ம ஹீரோ. இந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு டாக்டரை ரெஃபர் பண்ணீங்களேன்னு சீனியரை போட்டு நம்ம பய திட்டிக்கிட்டு இருக்கிறான். கோவப்படாத, ஒரு தடவை நான் ஏதோ தெரியாதனமா கோவப்பட்டு ஒரு போலீஸ்காரனை அடிச்சதுக்காக தான் கோர்ட்டுக்குள்ள வாதாட வேண்டிய நான் வெளியில நிக்கிறேன். நீயும் கோவப்பட்டு எதுவும் யோசிக்காத, ஒரு வக்கீலா யோசி அப்படின்னு ஒரு அட்வைஸ் போடுறாரு. என்ன நினைச்சான் தெரியல நம்ம பய. அப்ப உள்ள வாங்கன்னு கூப்பிடுறான். உனக்கே தெரியும் என்னால உள்ள வர முடியாதுன்னு, நீ உள்ள போய் உன் கடமையை செய்யும் சொல்லிட்டு சீனியர் வெளியில போயிடுறாரு. இப்ப சாட்சி கூண்டுல குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிற அந்த தகப்பனையை நிப்பாட்டி இருக்கிறார். எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு நம்ம ஆள் கேட்கறான். என்னதான் நான் இங்க வெளியில இருந்தாலும் உங்க கூட சகஜமா பேசி பழகினாலும் உள்ள என் பொண்ணு என்ன அப்பா அப்பான்னு என்ன கூப்பிடாப்லயே இருக்குது. அந்த நாய்ங்க கடிச்சு குதரும் போது கூட அப்பா 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 இந்நேரம் வந்துருவாரு, அடுத்த நொடி வந்துருவாருன்னு என்ன எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருப்பால, அதுதான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. இதையெல்லாம் ஜூரிஸ் கேட்கும் போதே அவங்களுக்குமே கண்ணீரா வருது. இந்த பக்கம் போலீஸ்கார ஒருத்தவர் வந்து நம்ம ஹீரோட நண்பர்கிட்ட எமர்ஜென்சி கால் வந்திருக்குன்னு கூப்பிட்டதும் நண்பர் அட்டன் பண்ண போற. அரசு தரப்பு வக்கீலோ இந்த பயில கோவப்படுத்துறாப்லயே கேள்வி கேட்கறாங்க. ஒரு புள்ளைய கடத்தினா 10 வருஷம் தான் செயல் தண்டனை தெரியுமா அப்படின்னு கேட்க அவர் பதில் சொல்றதுக்குள்ள ஒரு புள்ளைய சீரழிச்சா இவ்வளவுதான் தண்டனை. சில பேர் இதெல்லாம் பண்ணிட்டு கூட விடுதலையாகி வெளியில போயிருக்காங்க. தெரியுமான்னு திரும்ப கேட்கும்போது காண்டாயி ஆமாடா தெரியும்டா, அதனாலதான்டா அவங்கள கொன்ன, அவங்க எல்லாம் நரகத்துல எரிக்கப்பட வேண்டியவங்கடா அப்படின்னு ஃப்ளோல சொல்லிட்டாருங்க. உடனே கோர்ட்டே கலவரம் ஆயிடுச்சு. எல்லாம் கண்ணாபின்னான்னு கத்துறாங்க. ஜூரியில ஒரு ஆளு வில்லத்தனமா சிரிக்கிறான். கோவத்தை தூண்டி விட்டு வேண்டியதை சாதிச்சுக்கிட்டாரு அரசு தரப்பு வக்கீல். நம்ம ஹீரோவுக்கு இதுல கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான், வருத்தம் தான். நீதிபதி நாளைக்கு விசாரிக்கலான்ட்டாருங்க. நம்ம நண்பர் வந்து ஜூனியரை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வந்து அப்டேட் கொடுக்குறார். எங்கடான்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிருக்கிறா. பாவம் வருத்தப்பட்டு பேச முடியாம இருக்கும்போது 2 நாள்ல வந்துருவேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைங்குது அந்த அம்மா. அரசு தரப்பு வக்கீல் கோவத்தை தூண்டி விட்டு இந்த மாதிரி வார்த்தையை பிடிங்கிட்டான்னு வருத்தப்பட்டு சொல்றாரு. அந்த அம்மா தெம்பூட்டுற வகையில எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. நம்பிக்கையை இழத்துறாத, எந்த இடத்துலயும் நம்பிக்கை இழக்காம உன் கடமையை செய்யன்னு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறா. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, ஆனா நம்ம ஒரு சூப்பர் டீம், பர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணோன்னு இவளை பாராட்டி பேசிட்டு கிளம்புறாப்ல. அன்னைக்கு எனக்கு முத்தம் கொடுக்கல, இன்னைக்கு உனக்கு முத்தம் கொடுக்க தோணுமே அப்படின்னு கேட்க ஆமா தோணுதுன்னு சொல்லி நெத்தியில முத்தம் கொடுத்துட்டு போற. தனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறா அப்படின்னு பாசத்தோட நெத்தியில முத்தம் கொடுத்துட்டு போற. இப்போ அந்த வில்ல ஜூரி எத்தனை பேர் இப்போ முடிவு பண்ணாம இருக்கிறீங்க கை தூக்குங்கன்னு கேட்கிறார். யாரும் கை தூக்கல. யாரெல்லாம் குற்றவாளி தான் அப்படின்னு கை தூக்குறீங்கன்னு கேட்க நிறைய பேர் கை தூக்குறாங்க. அந்த இன்னொருத்தர் நிரபராதின்னு போன தடவை வேகமா கை தூக்குனார்ல, அவர் கூட இந்த தடவை கை தூக்கிட்டார் குற்றவாளி தான்ட்டு. 12க்கு 12 பேருமே குற்றவாளின்னு முடிவு பண்ணிருக்காங்க. இந்த நொடி வரைக்கும் ஒரு லாட்ஜ்ல தான் நம்ம பையன் தங்கி இருக்கிறான். நாய் எதையோ ஷார்ப்பா கவனிச்சிருக்குது. யாரான்னு பார்த்தா பொண்டாட்டி வந்திருக்கிறா சொல்லாம கொள்ளாம. கொஞ்ச காலமா உன் மேல எனக்கு கோவமா தான் இருந்துச்சு. எதுக்கு இந்த மனுஷன் இவ்வளவு பண்றாரு இவ்வளவு பண்றான்னு ஒரே வரியில பதில் சொல்றா இருந்தா, நீ நல்லதுக்காக பண்ற. ஸ்டார்டிங்ல நான் நினைச்சேன் எல்லாரும் முன்னாடி நான் எவ்வளவு பெரிய லாயர்னு காட்டணுங்கிறதுக்கு நீ ஆசைப்பட்டேன்னு நினைச்சேன். ஆனா ஏன் தப்பு தான். ஒரு மனுஷன் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகும் இந்த கேஸை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறான்னா இதுதான் சரின்னு உன் மனசுல பட்டிருக்குது. நீ செய்யற நம்ம பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருந்தா அவங்கள அதே மாதிரி நீ சுட்டு கொண்டு இருப்பேன்னு உனக்கு தெரியும். அதனாலதான் அந்த நொடி ஒரு தகப்பலாண்டி யோசிச்சிருந்திருக்கிற, அதை நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னதும் கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிட்டாரு நம்ம பையன். எங்க நீ என்ன டிவார்ஸ் பண்ண போறியோ விவாகரத்து பண்ண போறியோ நினைச்சேன்னு அழுகிறார். ஆனா அந்த அம்மா வந்து பாசமா கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அப்புறம் ஜெயில இருக்கிற நம்ம பையலை பார்த்துட்டு எப்படி இந்த கேஸ்ல நம்ம தோத்து போயிடுவோம், பேசாம அவங்க கொடுக்குற டீலை ஏத்துக்கிட்டு ஆயுள் தண்டனையை நீ ஏத்துக்கிறது நல்லது, இல்லைன்னா மரண தண்டனை கிடைக்கும்னு இவர் இப்படி கேட்டதும் அப்போ உனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்கிறாப்ல. நீ என்ன பார்க்கும்போது ஒரு மனுஷனா பார்க்கல, ஒரு கருப்பு மனுஷனா என்ன பாக்குற, அந்த மாதிரி தான் உன்னை வளர்த்துருக்காங்க. உன்ன மாதிரி இருக்கிற பல பேரை வளர்த்துருக்காங்க. நினைச்சுப்பார், என்ன மாதிரி ஒரு கருப்பினத்து அமெரிக்கனுக்கு நீதிபதியா இருக்கிறவருக்கும் என்ன பிடிக்கல, ஜூரியா உட்கார்ந்து இருக்கிற அந்த 12 பேருக்கும் என்ன பிடிக்கல. ஆனா ஏன் தலையெழுத்து உங்க கையில தான் இருக்குது. அந்த மாதிரி தான் வளர்க்கப்பட்டிருக்கீங்க நீயே. இப்போ உன்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தோத்து போயிடுவேன்னு நினைக்கிறேன்ல, ஒன்ன மாதிரி ஒருத்தன் இல்ல இந்த மாதிரி சமூக சூழல்ல வளர்ந்துருக்கிற ஒரு வெள்ளையன் அங்க ஜூரியா ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கிறான். அவன் என்ன மாதிரி ஒரு கருப்பினத்தால நிரபராதின்னு சொல்ல வைக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணுங்கிறத யோசிங்கிறார். அதைத்தான் நீ செய்யணுங்கிறார். அதுக்கு நீ என்ன செய்யணுங்கிறத கண்டுபிடிச்சேன்னா என்ன காப்பாத்தலாம், நம்ம 2 பேரும் காப்பாற்றப்படலாம், கண்டுபிடிங்கிறாப்ல. இப்போ இறுதி வாதத்தை எடுத்து வைக்க வேண்டிய நேரம். உங்க முன்னாடி இங்க நின்றுட்டு இருக்கிற ஆளு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனநோயாளி இல்ல. தனக்கு என்ன நடக்கும்
அப்படிங்கறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு பழி வாங்கின ஒருத்தன், கொலை பண்ண ஒருத்தன், கொலையை ஒத்துக்கிட்ட ஒருத்தன். இவரோட புள்ளைக்கு தப்பு நடந்திருக்குதுன்னா அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது ஜூரியான நீங்க. உங்க உரிமையை அவர் தட்டி பறிச்சிருக்கிறாருன்னு இன்னும் ஏத்தி விடுறாரு. இந்த துப்பாக்கியால இத்தனை தோட்டாக்களால அந்த 2 பேரு அந்த 2 இளைஞர்களை சுட்டு கொண்டு இருக்கிறான்னு பேசுறாரு. அவரோட பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தது தப்பு தான், ஒத்துக்கிறோம், வருத்தப்படுறோம், கஷ்டம் தான், புரிஞ்சுக்கிறோம். அதுக்காக எல்லா பேரும் துப்பாக்கி எடுத்துட்டு சுட போனா இந்த நாடே சுடுகாடாயிடுங்கிறாப்ல. இந்த கோர்ட்ல இருக்கிறவங்க, வெளியில இருக்கிறவங்க, இந்த நாட்டுல இருக்கிற எல்லா பேருக்குமே தெரியும் இவன் ஒரு குற்றவாளி தான். அத சொல்ற தைரியம் உங்ககிட்ட இருக்குதா? தைரியம் இருந்தா குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லுங்கன்னு பயங்கரமா இறுதிவாதத்தை எடுத்து வச்சிருக்கிறார். இப்போ நம்ம ஹீரோ என்னத்த வாதாட போறான், எப்படி இவரை காப்பாத்த போறான்னு இப்போ வரைக்கும் நமக்கு புரியப்படல. ஜூரிஸ் எல்லாம் ஆர்வமா கவனிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ என்ன வாதாட போறான்ட்டு. இதுதான் இறுதிவாதம், இதுக்கு பிறகு தீர்ப்பு தான். வந்தவரு எப்படி எல்லாம் பேசணும், என்னென்னலாம் பேசணும்னு எழுதி வச்சிருக்கேன். ஆனா அதை எல்லாம் உங்ககிட்ட வந்து நான் வாசிக்க போறது இல்ல. உங்ககிட்ட நான் சாரி கேட்க போறேங்கிறார், மன்னிப்பு கேட்க போறேங்கிறார். நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு புது வக்கீல், எனக்கு அனுபவம் இல்ல, சரியான சாட்சிகளை கொண்டு வந்து நிப்பாட்டலைங்கிறதுக்காக என் கட்சிக்காரரை நீங்க தண்டிச்சிடாதீங்க. இப்படி ஒரு வாதாடிட்டு இருக்கும்போது கோர்ட்டுக்குள்ளேயே வரமாட்டேன்னு அடம்பிடிச்சுக்கிட்டு இருந்த நம்ம சீனியர் கோர்ட்டுக்குள்ள வந்து நிக்கிறாருங்க. பேசிட்டு இருக்கும்போது யதார்த்தமா திரும்பி பார்க்க சீனியர் கோர்ட்டுக்குள்ள வந்து நிக்கிறத பார்த்து எங்கேயும் இல்லாத ஒரு தைரியம் இவருக்கு வந்துருச்சு. உண்மையை சொல்றது மட்டும் ஒரு வக்கீலோட வேலை இல்ல, அந்த உண்மையை தாண்டி பல விஷயங்களையும் யோசிக்கிறவன் தான் வக்கீல்னு என் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கான்னு சொல்லி நம்ம சீனியரை பார்த்துட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறார். நான் ஒரு டாக்டரை கொண்டு வந்து நிப்பாட்டினேன், அவ ஒரு குற்றவாளிங்கிறது எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் கொண்டு வந்து நிப்பாட்டி இருப்பேனா? இப்போ உங்க மைண்ட்ல என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க? ச்சே, 18 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன குழந்தையோட இருந்திருக்கான், இவனுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா, இவன் சொல்றதெல்லாம் பொய்யாதான் இருக்கும் அப்படின்னு அவரை பத்தி ஏற்கனவே நீங்க ஒரு முடிவெடுத்திருப்பீங்கல்ல. இப்போ அந்த சம்பவம் நடந்தப்போ நான் கொண்டு வந்த அந்த டாக்டரோட வயசு 21, கூட இருந்த அந்த பொண்ணோட வயசு 17. அப்ப 2 பேரும் ஆபியஸ்லி லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப சொல்லுங்க, அவர் பண்ணது தப்பா? தான் லவ் பண்ற பொண்ணோட தான், அந்த பொண்ணோட பர்மிஷனோட தான் அங்க இருந்திருக்கிறார். தப்பா? சரி, அப்பயே நீங்க தப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த சில உண்மைகளை சொல்றேன். அந்த 17 வயசு பொண்ணத்தான் அவர் லவ் பண்ணாரு, அன்னைக்கும் கூட இருந்தாரு, அந்த பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணாரு, அந்த பொண்ணோட சேர்ந்து 2 பிள்ளைய பெற்றிருக்கிறாரு. இப்போ வரைக்கும் விவாகரத்தெல்லாம் வாங்காம ராணி மாதிரி தான் பொண்டாட்டியை வச்சு பாதுகாத்துட்டு இருக்கிறார், நடத்திட்டு இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, அவர் சொன்னதெல்லாம் பொய்யா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். அரசு தரப்பு வக்கீல ஆடி போறாப்ல. நாமளே கூட கொஞ்சம் செகண்ட்ல அந்த டாக்டரை சந்தேகப்பட்டுட்டோம். ஆனா அந்த டாக்டருக்கு பின்னாடி இவ்வளவு உண்மைகள் இருக்குங்கிறத இப்போ இவர் சொன்ன பிறகுதான் நமக்கு தெரிய வருது. நமக்கு இப்போ ஒரு மனமாற்றம் ஏற்பட்டாப்ல, அந்த ஜூரிகளுக்கிடையேயும் அந்த மனமாற்றம் ஏற்பட்டிருக்கும்னு நம்பலாம். பாத்தீங்கல்ல, ஒரு நொடியில தீர்ப்பு மாறி போச்சு பாத்தீங்க. சோ தீர்ப்பு சொல்லும்போது சில பேர் மூளையை யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் மனசை யூஸ் பண்ணுவாங்க. நான் இந்த கோர்ட்டே வேண்டாம், பக்கத்து மாவட்டத்துக்கு போய் கேஸ நடத்துவோன்னு கேட்டேன். ஜட்ஜையா மறுத்துட்டார். இருந்தாலும் பரவாயில்லன்னு ஏன் இங்க வாய் வெளிக்க கத்திக்கிட்டு இருக்கிறேன்? ஒரு கருப்பணத்து குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு தகப்பனுக்கு நம்மள மாதிரி வெள்ளையா இருக்கிற, சுத்தி வெள்ளையா இருக்கிற நீதிபதியில இருந்து ஜூரியில இருந்து கேஸ நடத்துற வக்கீல்கள் உட்பட எல்லாருமே வெள்ளையா இருக்கிற இந்த கோர்ட்ல கூட அவருக்கு நீதி கிடைக்கும், அவர் சமமாக நடத்தப்படுவார்ங்கிற ஒரு நம்பிக்கையில. ஆனா அது உண்மை இல்ல. எதுக்கு இருக்கிற ஒருத்தரை நம்மள மாதிரி ஒருத்தன் தானே, நம்மள மாதிரி ஒரு தகப்பன் தானேங்கிற எண்ணம் நமக்கு வர்ற வரைக்கும் நம்மளால சரியான தீர்ப்பை கொடுக்க முடியாது. நீங்க இவரை மனுஷனா பாக்குறீங்களா என்ன? இல்ல, ஒரு கருப்பணத்தை ஆளா பாக்குறீங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கிட்ட அடிமையா இருந்தவன் தானேன்னு பாக்குறீங்க. நமக்கு சமமா பார்க்கணும், இல்ல அவர் இடத்துல நாம இருந்திருந்தா என்ன பண்ணணும்னு பார்க்கணும். அதுக்காக கொஞ்சம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்கன்னு சொன்னதும் ஜூரிஸ் எல்லாம் கண்ண மூடுறாங்க. உங்க வீட்டு புள்ள சூப்பர் மார்க்கெட்ல போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்குது. பின்னாடியே ஒரு கார் வேகமா வந்து அவளை பயமுறுத்துது. மளிகை ஜாமான் எல்லாம் கீழே போட்டா. அந்த நாய்ங்க அந்த குழந்தைய இழுத்துக்கிட்டு காட்டு பக்கம் போறாங்க. அந்த குழந்தையோட 2 கைகளையும் கட்டிடுறாங்க. அவளோட துணிகளை பிச்சு எறியறாங்க. அப்புறம் ஒருத்தன் கடிக்கிறான், கொதறான். அப்புறம் இன்னொருத்தவன் கடிக்கிறான், கொதறான். அந்த குழந்தையோட வயசு வெறும் 9-10 வயசு தான். அந்த பிஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அந்த பிஞ்சுக்கு தனக்கு என்ன நடக்குதுனாவது புரியுமா, தெரியுமா? அந்த கோரத்தை நிகழ்த்தின பிறகு, அந்த குழந்தையோட குழந்தை பருவத்தை பறிச்ச பிறகு, அந்த குழந்தையோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பிஞ்சு கருப்பை, உள்ள இருந்து அந்த கருப்பை கிழிஞ்சிருச்சான். இனிமே அந்த குழந்தையால பின்னாடி வளர்ந்து பிள்ளை பெத்துக்கக்கூடிய அந்த தகுதியை அந்த குழந்தை இழந்துருச்சான். இவ்வளவும் பண்ண பிறகு குடிச்ச அந்த பீர் பாட்டில் ஒரு 10 பாட்டில் இருக்கும்ல, அந்த பாட்டில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு போய் அவ மேல கரெக்டா குறிபாத்து அடிக்கிறமான்னு குறிபாத்து அந்த பாட்டில் அடிச்சிருக்கானுங்க அந்த குழந்தை மேல. இன்னும் வேகமா எரியணும், எரியிற வேகம் பத்தலன்னு சொல்லி இன்னும் வேகமா எரிஞ்சிருக்கானுங்க. அந்த பாட்டில் பட்டு சதைய கிழிச்சு எலும்பு வரைக்கும் போய் அந்த குழந்தைய பாதிச்சிருக்குது. அந்த குழந்தையோட தாடை உடஞ்சு போயிருக்குது, இடுப்பு உடஞ்சு போயிருக்குது, இடுப்பு எலும்பு உடஞ்சு போயிருக்குது. அதோட மட்டும் நிக்காம அந்த குழந்தை மேல சிறுநீர் கழிச்சிருக்காங்க, உச்சா போயிருக்கானுங்க. அப்புறம் கடைசியா அந்த குழந்தைய கழுத்துல ஒரு சுருக்கு மாட்டி பக்கத்துல இருந்த மரத்துல ஒரு கிளையில கட்டி தூக்கி இருக்காங்க. உடம்பு பூமியில இல்லாம ஒட்டுமொத்த வெயிட்டும் அந்த குழந்தையோட கழுத்துல அந்த சுருக்குல மாட்டிக்கிட்டு கையை காலு உதறி அந்த பொண்ணு உசுருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்கு. காலு ரெண்டும் எங்கேயாவது வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியுமான்னு, ஏதாவது ஒரு மேல காலு வச்சிட முடியுமான்னு துடிச்சுக்கிட்டு இருக்குது அந்த கால்கள். அந்த குழந்தையோட துடிப்பு தாங்காம அந்த மர கிளையே உடைஞ்சு போய் இந்த குழந்தைய காப்பாத்தி இருக்கு. அதையும்
இதையும் அவங்க பாத்துருக்காங்க. இப்படி சுருக்கு போட்டு கொல்ல முடியலையேன்னு அந்த குழந்தைய மறுபடியும் அவங்க வண்டியில தூக்கி போட்டு வண்டியை ஓட்டிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பாலத்துக்கு போயிருக்காங்க. பாலம் ஒரு 30 அடி உயரத்துல இருக்கும். அவ்வளவு உயரத்துல இருந்து அந்த புள்ளைய வீசி எரிஞ்சிருக்காங்க. உடம்புல இருக்கிற பல எறும்புகள் நொறுங்கி போச்சான், எலும்புகள் நொறுங்கி போச்சான். அந்த பொண்ணை பயமுடுத்தி இருக்காங்க. அவங்களுக்கு அது பத்தல. அந்த பொண்ணை பிடிச்சு கட்டி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு அது பத்தல. அந்த குழந்தைய கடிச்சு கோதரை சீரழிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அது பத்தல. பீர் பாட்டால அடிச்சு சித்திரவதை கொடுத்திருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு பத்தல. தூக்குலையே தொங்க விட்டுருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு பத்தல. 30 அடி உயர பாலத்துல இருந்து குப்பைய வீசி எறிறாப்ல வீசி எரிஞ்சிருக்காங்க. உச்சா போயிருக்கானுங்க அந்த குழந்தை மேல. சாகட்டுமேன்னு வீசி எரிஞ்சிட்டு கடைசியில போயிருக்காங்க. அந்த குழந்தைய உங்களால பார்க்க முடியுதா? கண்ணை மூடி இமேஜின் பண்ண முடியுதா? அந்த சின்ன குழந்தை, பிஞ்சு குழந்தை, சின்ன குழந்தை உங்களை மாதிரி ஒரு வெள்ளை இனத்த குழந்தையா இருந்தா கற்பனை பண்ணி பாருங்க. அந்த குழந்தை ஒரு கருப்பின குழந்தை இல்ல, உங்களை மாதிரி ஆண்ட பரம்பரை ஒரு வெள்ளை குழந்தையா இருந்தா அப்படின்னு அந்த கேள்வியை கூட முடிக்காம அப்படியே முடிச்சுட்டு நான் என்னோட வாதத்தை முடிச்சுக்கிறேன்னு சொல்லி போய் உட்காந்துறாரு. அழுதுகிட்டே போய் உட்காந்துறாரு. ஆன அமைதி. இத்தனை பேரும் அமைதி ஆயிட்டாங்க. தீர்ப்புக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. உள்ள இருந்து ஒரு குழந்தை வெளியில ஓடியாந்து தீர்ப்பு வந்துருச்சு, விடுதலை கொடுத்துட்டாங்க, குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் வெளியில அவ்வளவு சந்தோஷம். கருப்பினத்தவர்களுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். வெளியில இருக்கிற அந்த வெறி பிடிச்ச இனவெறி கூட்டம் மட்டும் இல்லன்னு கத்துது. பெரும்பான்மையானவங்க அந்த தீர்ப்பை வரவேற்கிறாங்க. ஒருத்தவன் மூஞ்சிலேயே ஒரு அம்மா காரி துப்பும். நம்ம ஜூனியர் அம்மா அவங்களுக்கு கூட டிவில நியூஸ்ல பார்த்து ஒரு நர்சம்மா கத்துது, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. ஜூனியருக்கும் சந்தோஷம், நம்ம தகப்பனுக்கும் தாய்க்கும் அந்த குடும்பத்துக்கும் சந்தோஷம். நம்ம ஹீரோவை பார்த்து என்னையா பண்ண அப்படின்னு கேக்குறாப்ல. நானும் அதே கெட்ட குரூப்ல ஒருத்தவன் தான், அதே இனவெறி பிடிச்ச அந்த கூட்டத்துல ஒருத்தவன நீதானா நினைக்க சொன்ன, அவ்வளவுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போற. ஆனா அதுக்கும் மேலங்கிறத நம்ம பய ப்ரூவ் பண்ணிருக்கான். தம்பிகாரன் அங்க இருந்து கிளம்பும் போது நம்ம செரீஃப் ஓடியாந்து, டேய் எங்கடா போறீங்க, எல்லாம் ஜெயிலுக்கு வர வேண்டியங்கடா, எவ்வளவு கூத்து பண்ணிருக்கீங்கன்னு கரெக்டா வந்து அவங்கள பிடிக்கிறார். கூடயே அந்த பபுகாந்த்ன்ற போலீஸ் இருக்கிறான். நீ என்ன எங்க பக்கம் நிக்கிற, நீயும் ஜெயிலுக்கு போக வேண்டியதான், குற்றவாளிகளோட போய் சேர்ந்து நில்லுன்னு சொல்லிட்டு புடிச்சு தள்ளி விடுறாரு. யாரு சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஜூனியர் அம்மா தான். இந்த பையதான போலீஸ்காரனா வந்து போலீஸ் வண்டியிலேயே வந்து கடத்திட்டு போனா. மொத்த பேரையும் ஜூனியர் மாட்டி விட்டா. கண்டிப்பா வந்து தீர்ப்பு சொல்லுவாங்க, ஏன் லாயராவே வந்து வாதாடுவாங்க. இவங்க எல்லாருக்கும் தீர்ப்பு வாங்கி கொடுக்க போறது அவங்க தான். இந்த பக்கம் நம்ம அரசு தரப்பு வக்கீலே வந்து கை கொடுத்துட்டு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போறாரு நம்ம ஹீரோ கிட்ட. மீடியா எல்லாம் போட்டோ எடுத்து கிளிக்கிறாங்க. மீடியா எல்லாம் விடுதலையோட வெளியில வர்ற நம்ம பயல என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. வெளியில அத்தனை கூட்டையும் தாண்டிக்கிட்டு இவரோட புள்ள அப்பாவை பாக்குறதுக்கு வரா. புள்ளைய பார்த்ததும் எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடி வந்து புள்ளைய கட்டி பிடிக்கிறாரு அப்பா. இப்பேற்பட்ட ஒரு சட்ட போராட்டத்துக்கு பிறகுதான் அப்பாவும் புள்ளையும் ஒண்ணு சேர்றாங்க. அப்பா எவ்வளவு உணர்ச்சிகரமான படம் இல்ல. இந்த படம் பழைய படமா இருந்தாலும், பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த படமா இருந்தாலும், இந்த படம் எனக்கு பிடிக்கும். மக்களுக்கு இந்த படம் போய் சேரணும்னு இந்த படத்தை பேச சொல்லி கேட்டுக்கிட்ட அந்த 4 பேருக்கு என்னோட நன்றிகள். இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்கலன்னா டெஃபினட்டா நான் வருத்தப்பட்டிருப்பேன். அப்பாடா இந்த படத்தை பார்த்துட்டோமே பேசிட்டோமேன்னு எனக்கு திருப்தியா சந்தோஷமா இருக்குது. பற்றுதலுக்கும் வெறிக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்ல. பொடி பிடிச்சு கூட்டா இருக்கிற வரைக்கும் தான் பற்றுதல். அதுவே வெறியாகி கல்ல விட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது வெறி. இங்கே இந்த படம் முழுக்க நீங்க பார்த்தது இனத்தின் மீதான அந்த பற்று ஒருபடி மேல போய் வெறியானதுனால வந்தவன. கருப்பா இருக்கிறாங்க, அந்த கருப்பு தோல், அந்த நிறம், சாதாரண தோலோட நிறம், அது தன்ன மாதிரி இல்லைன்னு தனக்கு சமமா அவங்கள மதிக்காம அந்த பிள்ளைகளை வளர்த்ததுனால வந்தவன. இந்தியால விடுங்க, தமிழ்நாட்டுல பேசுவோம். தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு வெறி இருக்குதான்னா இருக்கு. ஜாதிங்கிற பேர்ல இருக்குது. தன் ஜாதியை தவிர மித்த ஜாதிகளை தனக்கு கீழேன்னு பாக்குற அந்த வெறி, அதுவும் இந்த மாதிரி தப்பு செய்ய தூண்டும். ஜாதியில மட்டும்தான் இருக்குதா? ஏன் மதத்துல இந்த வெறி இல்லையா? இதை விட கோரமா இதே மதத்தால இந்த மத வெறியால பாதிக்கப்பட்ட பெண்கள் எவ்வளவு பேர். மத வெறியும் தப்பு தான். அது மட்டுமா? அடுத்து இனம், மொழி மேல இருக்கிற வெறியில மத்த மொழி பேசுறவர்கள் எல்லாத்தையும் ஒருபடி கீழே பாக்குறது, அதுவும் இதே கேட்டகரி, இதே வெறியில தான் வருது. இதையும் தாண்டி ஒருபடி மேல போய் நாட்டையும் இதைய சேர்த்துக்கலாம். நாட்டு மேல பற்றுதல் இருக்க வேண்டியதுதான். அதை தாண்டி அதுவும் வெறியானா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஏன் இதே மாதிரி இந்த குழந்தை பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை ஒரு பாகிஸ்தானிய பெண் குழந்தையா இருந்தா அந்த பிள்ளைக்கு அது தேவைதான்னு இந்தியால இருக்கிற யாராவது நினைச்சா அவங்களுக்கும் இந்த வியாதி, இந்த வெறி முத்து போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். அப்ப நாங்க என்னதாயா பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஜாதி, மத, இன, மொழி, நாடு இது எல்லாத்தையும் கடந்து சக உயிரா பாருங்க. அவ்வளவுதான் கேக்குறோம். இன்னொரு படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.